श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभयवेदांत प्रवर्तकाचार्यराय பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கிற நம்முடைய ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய பரம அனுகிரகத்தினாலும் ஸ்ரீ எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் சேரிட்டிஸ் அவர்களுடைய ஒரு சககாரத்தினாலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்தோத்திரதாரா உபன்யாச தொடரிலே இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் கடந்த உபன்யாசம் பர்யந்தமாக 75 ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை நன்கு அனுபவித்தோம். இப்பொழுது 76வது ஸ்லோகம் தொடங்கி 80வது ஸ்லோகம் வரை ஒரு 5 ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை அடியனுடைய மந்தமட்டிக்கு எட்டின அளவுக்கு விண்ணப்பிக்க வேணும் அப்படின்ற ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய நியமனத்தை சிரசா வகித்து யதாசக்தி யதாமதி யதாவகாசம் இந்த விஷயங்கள் இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்றது அப்படின்றத அனுபவிக்கலாம்னு தொடங்குறேன். சிஷ்யாச்சாரிய லட்சணங்களுக்கு சீமா பூமி ஆழ்வான் அப்படின்றத நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுறான். அப்பேற்பட்ட வாசாம் அகோச்சர மகாகுண தேசிகாகிரரான கூரத்தாழ்வானுடைய வைபவத்துக்கு தகும்படியான ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னா இந்த பஞ்சஸ்தவங்கள். யதுக்தய ஸ்திரயி கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் அப்படின்னு வேதத்துக்கே மாங்கல்யத்து கல்பிக்கக்கூடிய ஒரு திருவாக்கா இருக்கிறது ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்தி அப்படின்னுட்டா எத்தனை பெருமை அந்த ஸ்ரீசூக்திகளுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீசூக்திகளில் இப்பொழுது ஒரு 5 நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா அது நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம் அப்படின்றது அது தப்பாக கூடும். அடியனுடைய சக்திக்கு அதெல்லாம் எட்டவே எட்டாது. பின்ன என்ன பண்ணுறோன்னா இருக்கிற அவகாசத்தில் ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லி சொல்லி சத்தை பெறுறோம் அப்படின்றத மட்டும் இந்த உபன்யாசத்துக்கு பிரயோஜனமாக வச்சுண்டு அடியனுடைய புன்சொற்களை திருச்செவி சாத்த வேணுமா பிரார்த்திச்சு அடியன் தொடங்குறேன். இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் அப்படின்ற இந்த ஸ்தோத்திரத்தில் 67வது ஸ்லோகம் தொடங்கி 75வது ஸ்லோகம் வரைக்கும் எம்பெருமானுடைய திவ்ய அவயவ வர்ணங்கள் எல்லாம் வர்ணிக்கொண்டு வந்தார் ஆழ்வான். இந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள் எல்லாம் வர்ணித்தவர். பிரத்யக்ரோன்மீலித புண்டரீக சதிருஷ சரண பிரத்யக்ரோன்மீலித சரசிஜ சதிருஷ நயனயுகலம் அப்படின்னு அது மேலே கொண்டு பெருசாக அந்த அவயவங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார் எம்பெருமானார். அது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் இருக்கிற ஒரு சாயையிலேயே இங்கேயும் அவயவங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார். தன்னுடைய பரமாச்சாரியரும் ஆச்சாரியரும் அருளி செய்த அந்த விஷயத்தை தானும் ஸ்லோகங்களாக இந்த இடத்துல தன்னுடைய அவயவ
வர்ணனையாக தான் அத்தனை ஸ்லோகங்களை காட்டி கொடுத்துட்டார் ஒரு 9 ஸ்லோகங்களாலே. இப்பொழுது என்ன நடக்கிறதுன்னா, அந்த அவயவங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த ஸ்ரீவைகுண்ட நிகேதனாக ஆதிசேஷ பரியங்கத்திலே சவ்யம்பாதம் பிரசாரிய ஸ்ரீத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன் யாதாய சவ்யேதரம் இதர புஜம் நாகபோகே நிதாய பశ్చాத் பாஹுத்வகேன பிரதிபட சமனே தாரயன் சங்கசக்கரே தேவி பூஷாதிஜுஷ்டோ ஜனயது ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதா அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பிரக்ரியையில் அந்த எம்பெருமான் எந்த பிரகாரத்தில் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அமர்ந்திருக்கிறார், அவனை நாம் எப்படி சேவிக்கணும், சேவிக்கிறதுக்கு ஆசை கொள்ள வேணும் அப்படின்றத இந்த முதல் 76வது ஸ்லோகத்தில், அதாவது இன்றைய உபன்யாசத்தில் முதல் ஸ்லோகத்தில் காட்டி கொடுக்குறார். அப்போ அந்த 76வது ஸ்லோகத்தில் அந்த எம்பெருமானுடைய அந்த பிரகாரம், பஞ்சாயுதங்களை தரித்திருக்கிறது என்ன, பத்னி பரிஜனங்களோட திவ்ய ஆபரணங்களோட திவ்ய ஆயுதங்களோட கூடியிருக்க என்ன, இதெல்லாம் காட்டப்படுறது. இனி 77வது அடுத்த ஸ்லோகத்தாலே நித்தியசூரிகள் அவனை என்னமா சேவை பண்றா, அவர்களுக்கு இருக்கிற பாவம் எப்பேற்பட்டது, அந்த நித்தியசூரிகளோட அடியேன் சேர வேணும் அப்படின்ற ஆசை, இதெல்லாம் 77வது ஸ்லோகத்தில் காட்டுறார். அதுக்கு மேலே 78, 9, 80 அப்படின்ற இந்த அடுத்த 3 ஸ்லோகங்களாலே இது ஒரு குலக்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. குலக்கம்னா ஒரே அன்வயத்தோட கூடியிருக்கிற ஒரு ஸ்லோகம், அதாவது தனித்தனியாக ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் கொள்ள முடியாது, அதெல்லாம் ஒரு பேட்டிகையை எடுத்துட்டு அந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் அன்வயம் படுத்தினா தான் நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தான் குலக்கம்னு பேர். அப்பேற்பட்ட குலக்கமாக இருக்கிறது இந்த 3 ஸ்லோகங்கள். அதில் பெரிய பிராட்டியாரோட கூடியிருக்கிற அந்த எம்பெருமான் அப்படின்ற வரியந்தமாக இன்னைக்கு சொல்ல போகிறார். இது இன்றைய உபன்யாசத்தினுடைய சுருக்கம், இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை யதா அவகாசம் அதை விஸ்தரமாக எத்தனை பார்க்க முடியுமோ அதை அனுபவிக்கலாம்னு தொடங்குறேன். அதில் 76வது ஸ்லோகம் சொல்கிறச்சே அதை என்ன சொன்னார், அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, துவாம் சேவிதம் ஜலஜ சக்கர கதாசி ஷார்ங்கைஹி தாரக்ஷ்யேண சைன்யபதினானுச்சரைஸ்ததான்யைஹி தேவ்யா ஸ்ரியா சஹலசந்தமனந்த போகே புஞ்சீயசாஞ்சலிரசங்கோச்சிதாட்சி பக்ஷ்மா அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். ஒரு ஆசை தான் விண்ணப்பிக்கிறார் பெருமாள் முன்னாடி, நான் இந்த மாதிரி சேவிக்கணும். என்ன சேவிக்கணும்? துவாம் புஞ்சீய, அந்த எம்பெருமானை பார்த்து கேட்கிறார் ஆழ்வான், உன்னை நான் அனுபவிக்க வேணும். துவாம் புஞ்சீய, என்னவாக அனுபவிக்க வேணும், எப்படி அனுபவிக்க வேணும் அப்படியே சாஞ்சலிஹி, கையை கூப்பினவனாக அனுபவிக்க வேணும். அசங்குச்சிதாட்சி பக்ஷ்மா, கண்ணை இமைக்காம கண் இமை கொட்டாம நான் சேவிக்க வேணும். தேவரீருடைய இந்த பிரகாரத்தை நான் சேவிக்க வேணும்ன்ற. எந்த பிரகாரத்தை, எங்க இருக்கை அப்படின்னா அனந்த போகே, ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த தர்மாதி பீட்டம் சொல்லக்கூடிய அந்த பீட்டத்தில் அனந்த போகம், பெரிய ஒரு சிங்காசனம் இருக்கிறது. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு ஆதிசேஷன் சிங்காசனமாக அங்கே அமர்ந்திருக்கிறாரே, அந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டநாதன் தான் வீத்திருக்கிறான். அந்த அனந்த போகத்தில் தேவரீர் வீத்திருக்கிற அந்த காட்சியை அடியேன் சேவிக்க வேணும். அங்கே எப்படி இருப்போம் அப்படின்னா அதை காட்டுறார். தேவ்யா ஸ்ரீயா சஹா, பெரிய பிராட்டியாரோட கூடியிருக்கிற இருப்பு. அது மட்டும்தானா? கிடையாது. பரிஜனங்கள் எத்தனை பேர் இருக்கா? தாரக்ஷேண சைன்யபதினா அனுச்சரைஹி ததான்யைஹி. தாரக்ஷேண கருடாழ்வான், அதாவது வைனத்தை ஆழ்வான் பெரிய திருவடி நாயனார், அவர் அங்கே நிற்கிறார். சைன்யபதினா விஸ்வக்சேனாழ்வான் நிற்கிறார். ததா அந்நைஹி அனுச்சரைஹி, அதே போல இன்னும் எத்தனை பேர் அனுச்சரர்களோ, அனுச்சரர்கள்னா சேவகர்கள்னு அர்த்தம். எத்தனை பேர் சேவகர்களோ எல்லாரும் புடைசூழ நிற்க அந்த இடத்துல தேவரீரை சேவிக்க வேணும். அப்படியும் சேவிக்கிறச்சே தேவரீர் எப்படி எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னாக்கா, துவாம் சேவிதம் ஜலஜ சக்கர கதா அசி ஷார்ங்கைஹி, பஞ்சாயுதங்களோட சேவை சாதிக்கிறவனான தேவரீரை சேவிக்க வேணும். அப்போ அங்க இருக்கிற இருப்பு எப்படி வர்ணிச்சிருக்கிறார்? ஆயுதங்களோட கூடியிருக்கிறார், அதே மாதிரி இந்த தேவிமார்களோட கூடியிருக்கிறார், அதே மாதிரி இந்த அனுச்சரர்களோட கூடியிருக்கிறார். இதெல்லாம் தான் அப்படியே முதல்ல விண்ணப்பிச்ச ஸ்லோகம். சவ்யம் பாதம் பிரசாரி அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். தேவி பூஷ
ஆதி பூஷாதின்னா பூஷா ஆதி ஆதி சப்தத்தாலே இந்த அனுச்சரர்கள் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. தேவி பூஷாதி ஜுஷ்டா ஜனயத்து ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதா பஷாத் பாகுத்வயேன பிரதிபட்ட சுமனே தாரயன் சங்க சக்கரே அப்படின்ற சங்க சக்கரங்களை தரித்திருக்கிறா அப்படின்னாலே அது சங்க சக்கரங்கள் மற்ற திவ்ய ஆயுதங்களுக்கு உபலட்சணம். நம்பெருமாளை சேவிக்கிறச்சேவே இத்தனைக்கு நம்பெருமாள் எத்தனை ஆயுதங்களை பிடிச்சிட்டு இருப்பார் அப்படின்னாக்கா ஒரு சங்க சக்கரங்களை பிடிச்சிருப்பார், கதையை பிடிச்சிட்டு இருப்பார். ஆனால் பட்டர் சேவிக்கிறச்சே என்னவா சொன்னார் அப்படின்னாக்கா சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சன ஸ்ரீரங்கநாயகா அப்படின்னாரு. எப்பொழுதுமே கை கடலா நேமியான்னு சொல்றபடிக்கு எப்பொழுதுமே தான் அந்த சக்கரத்தை ஏந்தியே இருக்கிறான், அந்த பஞ்சாயுதத்தை ஏந்தியே இருக்கிறான். ஏன்னா ஒரு யானை கூப்பிட்டா அப்போ அதெல்லாம் ஏந்துண்டு ஓடி வரத்துக்கு அந்த கால அவகாசத்துக்குள்ள தாமதம் பட்டால் அது பிராணன் போயிடுமே என்ற பயம். ஆனபடியாலே ஒரு ஆசிரிதம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வர வேணுன்றபடியாலே சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து என்றாலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இந்த சேவித்தம் ஜலஜ சக்கர கதாசி சார்ந்தைகி அப்படின்னு அந்த ஆயுதங்கள் எல்லாம் தான் தரித்திருக்கிறா. அதே சங்க சக்கரே தாரையன் சங்க சக்கரேன்றதோட அதை காட்டுட்டார். அப்போ சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறதுனாலே மற்ற ஆயுதங்களுக்கு உபலட்சணம். இப்போ எல்லா ஆயுதங்களோட கூடினவன். தேவி தேவி பூஷாதி ஜுஷ்டா தேவி ஜுஷ்டா அப்படின்னா தேவ்யா ஜுஷ்டா இந்த பிராட்டியாரோட கூடியிருக்கிறவன். அதான் சொல்றா தேவ்யா ஸ்ரீயா சஹல சந்தம் அப்படின்னு. அதே மாதிரி பூஷாதி ஜுஷ்டா அப்படின்றாலும் பூஷா கிரீட்டாதி நூபுராந்தமான எத்தனை திவ்ய ஆபரணங்கள் உண்டோ ஆதி சப்தத்தாலே அந்த அவனுடைய தார்க்ஷியாதி எத்தனை அனுச்சரர்கள் உண்டோ அதெல்லாம் காட்டுறது. அப்போ தார்க்ஷேன சைன்யபதினா ததா அனுச்சரைஹி ததான்யைஹி தேவ்யா ஸ்ரீயா சஹல சந்தம் அனந்த போகேன்னு இதெல்லாமே அந்த தர்மாதி பீட்டத்தில் அந்த எம்பெருமான் தான் வீத்திருந்து அந்த பிரகாரத்தோட காட்சி அளிக்கிறான் அப்படின்றத பார்க்குறோமோ இல்லையோ. சாமான்யமாகவே பிரம்மோத்சவம் அப்படின்னா இந்த பிராந்தியங்களில் 4வது திருநாள் கார்த்தாலே அப்படின்ன உடனே ஆதிசேஷ வாகனம், அந்த ஆதிசேஷ வாகனத்திலேயே முதல்ல என்ன பண்ணுவான்னா இந்த பரமபதநாதனுடைய திருக்கோலத்தை சாத்துடுவான். அந்த இடத்துல எல்லாம் எந்த திவ்ய தேசத்தை சேவித்தாலும் அந்த பிரகாரம் ஒரே மாதிரியா இருக்கிறதே சுவாமி. எப்படி இதுன்னா இந்த ஸ்லோகத்துக்கு சேராதான் அங்கே சாத்தியிருப்பா. அந்த எம்பெருமான் இப்படிதான் காட்சி அளிப்பன் அப்படின்றத தங்களுடைய திருவுள்ளத்தில் கொண்டுதான் பெரியவர்களுடைய ஒரு நியமனத்தால் இது வரைக்கும் அந்த மாதிரியான திருக்கோலங்கள் எல்லாம் நடந்து வருது. அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா அந்த எம்பெருமானை இப்படி இந்த பிரகாரத்தோடு இருக்கிற அந்த எம்பெருமானை புஞ்சி அசாஞ்சலிஹி கையை கூப்பினவனாக நான் இந்த எம்பெருமானை சேவிக்க வேணும். அசங்குஜித அக்ஷிபக்ஷ்மா என்னுடைய கண்ணை சிமட்டாம அந்த எம்பெருமானை சேவிக்க வேணும்னு காட்டுறார். இதெல்லாம் எங்க சுவாமி கத்துண்டார்? ஆழ்வான் எங்கேயான சேவிச்சிருக்காரா? இவர் என்ன தைரியத்தில் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னாக்கா அதெல்லாம் இவர் தானா கொண்டு சொன்னது கிடையாது. எம்பெருமானார் எந்த பிரக்ரியையில காட்டினாரோ அதே பிரக்ரியையிலே பிரார்த்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் பிருத்து கத்தியத்திலையும் காட்டினது உண்டு. எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள் பத்னிகள் பரிஜனங்கள் மத்துமுண்டான விபூதிகள் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் காட்டுறச்சே அதுலேயும் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பார். அதே மாதிரி ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலையும் சொல்றச்சே ஒரு முக்தாத்மா இந்த பிரகிருதி மண்டலத்தில் தாண்டி விரஜையில நீராடி ஸ்ரீவைகுண்டத்தேர போய் அங்கே பிரம்மாலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள திருமாமணி மண்டபத்தை நோக்கி போடுற காலத்தில் அவன் பார்க்கக்கூடிய வாபி கூப்ப தட்டாகங்கள் என்ன, வன உத்தியானங்கள் என்ன, அந்த எத்தனையோ விதமான அந்த பறவைகள் மத்துமுண்டான அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன எல்லாவற்றையும் ரொம்ப ஆச்சரியமாக வர்ணிச்சுட்டே போகிறார் எம்பெருமானார். அந்த மாதிரி வர்ணிச்சுண்டு கடைசியில் சொல்கிறச்சே மகதி திவ்யயோக பரியங்கே அப்படின்னு அங்கே ஆரம்பித்து அந்த அது திவ்யமான அந்த மண்டபத்தில் ஒரு மகதி திவ்யயோக பரியங்கே அந்த தர்மாதி பீட்டத்தில் ஒரு திவ்ய யோக பரியங்கம் தான் அந்த தர்மாதி பீட்டம் சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட திவ்ய யோக பரியங்கே அனந்த போகினி அங்கே இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் மடியிலே இவர்களெல்லாம் வீத்திருக்கிறா. எப்படி இருக்கிறா அப்படின்னாக்கா ஸ்ரீயாசகாசீனம், அதாவது சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவதா தத்ததவஸ்தோச்சித அதாவது தத்ததவஸ்தோச்சித பகவத் பரிச்சரியாய ஆஜ்ஞாபயந்திய ஷீலரூப குண விலாசாதிபிஹி ஆத்மானுரூபய ஸ்ரீயாசகாசீனம்
தேவிமார் ஆவார் திருமகள் பூமி ஏவ மத்தமர் ஆட்செய்வார் அப்படின்னு சொல்றபடிக்கு அந்த தேவிமார்கள் ஏவ நித்திய சூரிகள் எல்லாம் கைங்கரியம் பண்ணுகிறார்களே, அப்பேற்பட்ட அந்த பிற விராட்டியார் அவர்களெல்லாம் ஏவிக்கொண்டு அங்கேயே பெருமாள் பக்கத்திலேயே வீத்திருக்கிறாள். அந்த பெரிய பிராட்டியாரோடே கூடின இருப்புன்னு காட்டுறார். ஸ்ரீயாசக, அதாவது தேவ்யாஷியா சகலசந்தம் அனந்த போகி. அப்போ எம்பெருமானார் அங்கே எப்படி காட்டினாரோ அப்படியே இந்த வாக்கியம் வந்துடுது. அதுக்கு மேலே சுவாமி தாரக்ஷேண சைன்யபதி நானுச்சரைஸ் ததான்யைஹி அப்படின்னு சொல்கிறாள். அதுன்னா மேலே வைனதேயாதிபிஹி ஸ்வபாவத்தோ நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவைஹி நித்திய சித்தைஹி அனந்தைஹி பகவதானுகூல்யைக போகைஹி பகவத் பரிச்சர்யைக போகைஹி அதாவது பகவத் பரிச்சர்யா கரணயோக்யைஹி பகவத் பரிச்சர்யைக போகைஹி நித்திய சித்தைஹி அனந்தைஹி யதாயோகம் சேவியமானம் அப்படின்னு அங்கே காட்டுறாங்க. அப்போ இந்த வைனிதேயாதிபிகி அப்படின்றச்சே லத்தாரக்ஷியன் என்ன விஸ்வக்சேன ஆழ்வான், அதாவது பெரிய திருவடி நாயனார், சேனாபதி ஆழ்வான் முதலான எத்தனை நித்திய சூரிகளோ அத்தனை பேரும், அதாவது ஆயுத ஆழ்வான்கள் எல்லாம் இருக்கிறா, இந்த மாதிரி திருவாசகாக்கும் முதலிகள் எல்லாம் இருக்கிறா, கணாதிபர்கள் எல்லாம் இருக்கிறா, எத்தனை பேர்கள் உண்டோ சாமர கிராகிணிகள் அவர்களுடைய மத்துமுண்டான கைங்கரியப்பரர்கள் அப்படின்னு அவன் எல்லாரையும் இந்த கத்தியத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறச்சே. பிரம்மாலங்காரம் பண்ணக்கூடிய திவ்ய அப்சரசுக்கள், சாமர கிராகிணிகள், இந்த திருவாசல் காக்கும் முதலிகள், இந்த கணாதிபர்கள், ஆயுத புருஷர்கள், ஆபரண புருஷர்கள் எத்தனையோ பேர் இருக்கா. அவர்களே அனந்தமான ஒரு வகைப்பட்டிருக்கிறா அப்படின்னு காட்டுறாளே. அப்போ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய அனந்தைகி யதாயோகம் சேவியமானம், அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கைங்கரியம் எதுவோ அந்த கைங்கரியத்தோட அவர்களெல்லாம் சேவித்து கொண்டிருக்கிறார்களே. அப்போ அந்த கைங்கரியங்களோட சேவையை கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் தார்க்ஷேன சைன்யபதினானுச்சரைஹி ததா அந்யைஹி அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட அனுச்சரர்கள், இவர்களெல்லாம் அனுச்சரர்கள்னு ஏன் பேருந்தா எப்பொழுதுமே பின்தொடர்ந்து போய் கைங்கரியம் பண்ணக்கூடியவா. சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் அப்படின்னு அந்த பாசுரத்தில் காட்டுறபடிக்கு இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஸ்தோத்திர ரத்னத்திலே பார்த்துருக்குறோம், ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்குறோம். அவள் அந்த எம்பெருமான் எங்கே போனாலும் ஏன தாத்தா கச்சதி தேன சககச்சத்தின்னு இங்கே திவ்ய தேசங்களில் இந்த அனுபவத்தை நல்லா பெற்றுடலாம். பெருமாள் எங்கேனா வெளியில் புறப்பாடு கண்டறிறார், இந்த ஊர்கோடி தாண்டி எங்கேயாவது வெளியில் போகிறார் அப்படின்னாலேயே பெருமாளுடைய பரிகரங்கள் எல்லாம் கூட போடும். ஏன்னா அங்கே தனியாக வேற ஒரு விஷயத்தை எல்லாம் தேடி பார்த்துட முடியாது. இப்போ பெருமாள் வெளியில் ஏழ்றாருன்னா அங்கே திருவாராதனத்துக்கு வேண்டியது, பெருமாள் படி கண்டறிறதுனா அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கோவில்னா பெருமாள் கூடயே போயிடுமே இல்லையோ. அப்போ பெருமாள் போனால் கூடையே பின்தொடர்ந்து இதெல்லாம் போகிற மாதிரி. அப்போ அந்த பெருமாள் எங்கே போனாலும் இந்த அனுச்சரர்களும் பின்னாடி தொடர்ந்து போய் கைங்கரியம் பண்ணுறான்றது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறேன். ஆனபடியால் அவர்களுக்கெல்லாம் அனுச்சரர்கள்னு பேர். அப்போ அப்பேற்பட்ட அனுச்சரர்களோட கூடி நான் தேவரீர் இருக்கிறத சேவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஜலஜ சக்கர கதாசி ஷார்ங்கைஹி இதை பார்த்துட்டோம். எத்தனை திவ்ய ஆயுதங்களோ அதெல்லாம் தான் தரித்திருக்கிறவனாய், எத்தனை எத்தனை தேவிமார்களோ அவர்கள் கூட இருப்பவனாய், எத்தனை பரிஜனங்களோ எத்தனை அனுச்சரர்களோ எத்தனை சேவகர்களோ அவர்களெல்லாம் புடைசூழ சமஸ்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு அந்த எம்பெருமானை விழுந்து சேவிக்கணும். அப்படி சேவிக்கிற இடத்துல இந்த கத்தியத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இந்த மாதிரி எம்பெருமானை இந்த மாதிரி எல்லாம் பத்னி பரிஜனங்களோட திவ்ய ஆயுதங்களோட ஆபரணங்களோட கூடியிருக்கிற அந்த எம்பெருமானை பகவந்தம் தியானயோகேன திருஷ்டுவா, தன்னுடைய மனசு அப்படின்ற கண்ணாலே, இந்த மனக்கண்ணாலே தான் அந்த எம்பெருமானை தரிசித்து, தியானத்தாலே அந்த எம்பெருமானை இப்படியாக தரிசித்து நின்னுடுறதில்லை. அது மேலே தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதாவது ததோ பகவதோ நித்தியஸ்வாமியம் ஆத்மனோ நித்தியதாஸ்யம் ச யதாவஸ்திதம் அனுசந்தாய கதாஹம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குல தெய்வதம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம விதரம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. நான் எப்போ அந்த எம்பெருமானை இப்போ தியானத்தில் பார்த்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமானை கண்கூட என்னைக்கு பார்க்க போகிறேன், அந்த எம்பெருமானுடைய திருவடியை என்னைக்கு அடைய போகிறேன், அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை நான் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாம் அவர் ஆசை கொள்ளணும்னு காட்டிருக்காரா. அந்த மாதிரி
நிரஸ்த சமஸ்தேதர போகாஷः அபகத சமஸ்த சாம்சாரிக சுவாவः தத் பாதாம்புஜம் பிரவேக்ஷாமி அப்படின்னெல்லாம் பெருசா அந்த கத்தியத்துல எல்லாத்தையும் காட்டி இது பகவத் பரிச்சரியாயாம் ஆஷாம் வர்தயித்வா அப்படின்னெல்லாம் காட்டிருப்பார் இல்லையா எம்பெருமானார். அந்த பகவத் பரிச்சரியாயாம் ஆஷாம் வர்தயித்வா இப்படியாக அந்த ஆசையை நாம் வளர்த்துக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானார் காட்டிருப்பார். இவர் பார்த்தார், ஆழ்வான் பார்த்தார், எம்பெருமானார் அதெல்லாம் வளர்த்துக்கணும் காட்டுறார், அதை நான் வளர்த்த காட்டுவேனே அப்படின்னு துவாம் புஞ்சி யசாஞ்சலி ரசங்கோச்சிதாட்சி பக்ஷ்மா அப்படின்னு அப்படியே பிரார்த்திக்கிறார். அங்கே எம்பெருமானார் எப்படி பிரார்த்திச்சிருப்பாரோ அதே விஷயத்தை அப்படியே இங்கே பிரார்த்திச்சு காட்டுறார். இப்படி பிரார்த்திக்கணும் நாங்கள் கோல்ட்டு காட்டிருப்பார், இவர் இப்படி பிரார்த்திச்சே விட்டார். அதுதான் தன்னுடைய ஒரு நிஷ்டை அப்படின்னு காட்டுறது. ஆழ்வானுக்கு இருந்த ஒரு பெருமை அந்த ஆச்சாரியன் எப்படி காட்டினாரோ அந்த மாதிரி நடத்தினது அதை காட்டுறார். புஞ்சிய துவாம் புஞ்சிய சாஞ்சலிஹி கிருதாஞ்சலிபுட்டா, அதாவது அத்தியந்த சாத்வச வினயாவனதோ பூத்வா கிருதாஞ்சலிபுட்டா அப்படியெல்லாம் காட்டுறச்சே அங்கே கையை கூப்பினவனாக அந்த எம்பெருமானை சேவிக்க வேணும். அங்கே சேவிச்சு சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா இத்தனை பேர்களோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு நான் கைங்கரியம் பண்ண வேணும். கேவல நாராயணனுக்கு கைங்கரியம் கிடையாது, கேவலம் பெரிய பிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் மட்டும்தான் கைங்கரியம் கிடையாது. இத்தனை பேருக்குமா சேர்ந்து கைங்கரியம் அடியேன் கொள்ள வேணும். இத்தனை பேரோட சேர்ந்து தான் அந்த எம்பெருமானை முதல்ல அனுபவிக்க வேணும். அனுபவிச்சா தானே அதுக்கப்புறம் கைங்கரியம். அனுபவ ஜனித பிரீதிகாரித கைங்கரியம் தானே. அப்போ முதல்ல அனுபவமே நமக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். துவாம் புஞ்சிய சாஞ்சலிஹி சாஞ்சலி அசங்குச்சித அக்ஷிபக்ஷ்மா அப்படின்னு அந்த 76வது ஸ்லோகத்தில் அதை காட்டினார். அது மேலே 77வது ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கைங்கர்ய நித்ய நிரதைர் பவதேக போகைஹி நித்யைரனுக்ஷண நவீன ரசார்த்ர பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி மத்தைவதைஃப் பரிஜனைஸ்தவ சங்கஷீயா அப்படின்ற மத்தைவதைஹி எனக்கு தேவதைகளாக இருக்கக்கூடிய தவ பரிஜனைஹி உம்முடைய அடியார்களான அந்த நித்திய சூரிகளோட சங்கசீயா நான் போய் அந்த என்னைக்கு கூடுவேணும் அப்படின்னு காட்டுறார். அப்பேற்பட்ட அந்த நித்திய சூரியர்கள் எப்படி இருப்பா அப்படின்னாக்கா கைங்கர்ய நித்ய நிரதைஹி எப்பொழுதுமே கைங்கரியம் 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 அவர்களுக்கு அதை தவிர வேற கிடையவே கிடையாது. முமுட்சுப்படிகளை காட்டுறச்சே ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம். ரக்ஷணம் அப்படின்னாலே 2 வகைப்பட்டிருக்கிறது, விரோதி நிவிருத்தி, அதே மாதிரி அபேட்சித பிராப்தி அப்படின்னு 2 காட்டிருக்கிறது. விரோதியை போக்குகையும் அபேட்சிதத்தை கொடுக்கையும் இது ரட்சிக்கையாவது அப்படின்னு. இந்த ரட்சணம் எல்லாருக்கும் ஒரே படிபட்டிருக்குமான்னா அது கிடையாது. சேத்தனர் நின்ன நிலைக்கு ஈடாயிருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல சம்சாரிகளுக்கு எது விரோதி எது அபேட்சிதம்னு காட்டுட்டார். இந்த சம்சாரத்தில் இருந்துண்டு மோட்சத்தை ஆசைப்படக்கூடிய முமுட்சுக்களுக்கு எது விரோதி எது அபேட்சிதம் அப்படின்னு காட்டுட்டார். மேலே 3வது காட்டுறச்சை தான் சொல்றார். நித்யர்க்கும் முக்தர்க்கும் விரோதி கைங்கர்யஹானி அபேட்சிதம் கைங்கர்ய விருத்தி. அந்த முக்தாத்மாக்கள்னு போயிட்டாலேயே அதே மாதிரி நித்தியசூரிகள் அப்படின்னு இருந்துட்டாலேயே அவர்களுக்கு எது விரோதியா இருக்கிறதுன்னா கைங்கர்யஹானி ஒரு க்ஷணம் கைங்கரியம் பண்ணாம விட்டால் அவர்களுக்கு அதுதான் விரோதியா இருக்கிறது, ஸ்வரூபத்தை நாசம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. பின்ன எது அவர்களுக்கு அபேட்சிதம் எதை மேலே மேலே கேட்கிறார் அப்படின்னாக்கா கைங்கர்ய விருத்தி. மேலே மேலே கைங்கரியம் பண்ணணும், 1 100 1000 கொடுத்தும் சொல்ற அளவுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணுன்றது தான் அவர்களுடைய விருப்பமா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைங்கர்ய நித்ய நிரதைஹி அவர்கள் எல்லாம் அந்த கைங்கரிய தேசிகர்கள் அப்படின்னு காட்டுறார். அதே மாதிரி பவதேக போகைஹி தேவரீரை தவிர அவர்களுக்கு போகமே கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தில் இன்னைக்கு நாமெல்லாம் சொல்கிறோம், இந்த லோக்கத்தில் பார்க்கறதுக்கு எத்தனை போகங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் சுவாமி. உண்டிய உடைய உகந்தோடும் அப்படின்னு சொல்கிறபடிக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயமா இருக்கிறது, காதுக்கு கேட்கிற விஷயமா இருக்கிறது, மூக்கு முகந்து பார்க்குற விஷயமா இருக்கிறது, நாக்குக்கு சுவைத்து பார்க்குற விஷயமா இருக்கிறது, தோலுக்கு தொட்டு பார்க்குற விஷயமா இருக்கிறது. எல்லா விதமாகவும் நாம் அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறதுக்கு இந்த இடத்துல குறவே கிடையாது அப்படின்னுட்டா அப்போ இந்த லோக்கத்திலேயே இப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் குறைவு இருக்க போகிறதா? கிடையவே கிடையாது. அங்கே இங்கேயே இந்த போகத்துக்கு குறைவுன்னா இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல அந்த போகத்துக்கு குறைவுன்றது இல்லவே இல்லை. பின்ன அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அனுபவிச்சுட்டு இருப்பாரா அப்படின்னா கிடையாது. பவதே கபோகை தேவரீர்
மட்டுமே தேவரீரை மட்டுமே அவர்கள் போக்கியமாக கொண்டிருக்கிறார், தேவரீரை மட்டுமே அவர்கள் அனுபவிக்கிறார். இது எங்க பார்க்கலாம்னா கத்தியத்துல ரொம்ப ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் பெரிய வாச்சான் பிள்ளை. அதாவது பிருத்து கத்தியம் முதல் கத்தியத்துல சொல்றச்சே பரிஜன பரிச்சாரிகா பரிச்சரித்த சரணயுகலா அப்படின்றச்சே பரிஜனங்கள் நமக்கு தெரியும், பரிஜனங்கள்னா சேவகர்கள், பரிச்சாரிகா அப்படின்றதுல வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். என்னன்னா அங்க அந்த திவ்ய அப்சரசுகள், இது முன்னாடியே இப்போதான் சொன்னேனே அந்த விஷயங்கள் அந்த இடத்துல தான் காட்டிருப்பார். திவ்ய அப்சரசுக்கள் எல்லாம் இருக்கிறா, சாமர கிராகிணிகள் இருக்கிறா, இந்த நித்திய சூரியர்களுடைய பத்னி மாதிரி இருக்கா. இப்போ விஸ்வக்சேனாழ்வான் அப்படின்னு சொன்ன உடனே சூத்திரவதி நாயிகா சமேத விஸ்வக்சேனாய நமஹ ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹ அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ சூத்திரவதின்ற ஒரு பத்னியோட கூடியிருக்கான்றது தெரியுது. சுதர்சனர் அப்படின்னு சொன்ன உடனே விஜயவல்லி அப்படின்னு ஒரு பத்னியை பேர் சொல்லிடுறோம். தாரக்ஷர் அப்படின்னா கருடாழ்வான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு 2 பத்னிகள் பேர் சொல்கிறோம், ருத்ராசு கீர்த்தின்னு 2 பேர் சொல்லிடுறோம். இந்த மாதிரி அவரவர்களுக்கு அந்த பத்னிமார்கள் எல்லாம் இருக்கிறாள். சுவாமி அது இந்த லோகத்தில் இல்லைன்னா அந்த லோகத்தில் என்ன பேரோ அந்த பேரோட இங்கே கூடியிருக்கா, அவ்வளோதான் சொல்லலாமே ஒழிய அவள் அங்கே பத்னிகள் இல்லையான்னா அவர் யாரும் பிரம்மச்சாரிகள் கிடையாது, கிரகஸ்தர்களாக தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பத்னிகள் எல்லாம் உண்டு, அந்த ஸ்திரீகள் எல்லாம் அங்கே இருக்கா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கா. அங்கே காட்டுறச்சுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறா. அப்போ இந்த பத்னிகள் எல்லாம் பரிஜன பரிச்சாரிகா பரிச்சரித்த சரணயுகலா அவெல்லாம் நித்திய கைங்கர் அந்த எம்பெருமானுக்கு பண்றா அப்படின்னா என்ன தெரியும் இதனால என்ன? அப்போ அங்கே இருக்கிற நித்திய சூரியர்கள் யாரும் பத்னிகளை தங்களுக்கு சேஷமாக கொண்டு தங்களுக்கு போகமாக அனுபவிக்கவில்லை. பின்ன என்ன பண்ணான்னா தன்னுடையதுன்னே இருக்காத ஒரு தேசமோ இல்லையோ, அப்போ தன்னுடைய மனைவிகள் அப்படின்னு இருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த நித்திய சூரிகளும் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவர்கள்னு எல்லாரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுறதுக்காக அங்கே அந்த சேர்த்திய ஒழிய வேற எந்த விதமான போகமும் கிடையாது. அப்போ எம்பெருமான தவிர வேற போகம் கொள்ளாத அந்த நித்திய சூரிகள் அதை சொல்றார். பவதே கபோகை கைங்கர்ய நித்திய நிரதை பவதே கபோகை நித்யை அனுக்ஷண நவீன ரசார்திரபாவை அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம் அப்படின்னு பெருமாள் அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட அந்த அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமான அந்த எம்பெருமானை அவர்கள் அனுபவிக்கணும்னா அப்பொழுதைக்கு அப்பொழுது அவர்களுக்கு அந்த புதுசா அந்த ஆர்திர பாவம் உண்டாருது. அவர்கள் ஒரே பாவத்தோட நித்தியமே அனுபவிக்கிறான்றது கிடையாது. இதை காட்டுறார். அனுக்ஷண நவீன ரசார்திர பாவை ஒரு க்ஷணமும் அடுத்தடுத்த க்ஷணமும் புதுசா அவர்களுக்கு இந்த பாவ உத்ரேகம் உண்டாருது. அந்த எம்பெருமான் பக்கத்துல இந்த பக்தின்றது இன்னும் பெருகின்ற போறது. அப்பேற்பட்ட நிச்சயகி அந்த நித்திய சூரிகளோட சங்கசியா நான் சேரணும் அப்படின்னு காட்டுறார். அது மட்டும் சொல்லி நிற்கல, அது மூணாவது அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காட்டுறார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி. நித்யாபிவாஞ்சித எப்பொழுதுமே இதை ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறா. என்னத்தை ஆசைப்படுற வாழலன்னா பரஸ்பர நீச்ச பாவைஹி. சுவாமி காலக்ஷேபத்தில் ரொம்ப ஆச்சரியமா சாதிப்பார். பரஸ்பர நீச்ச பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி. இன்னைக்கும் எல்லாரும் அநேகமா லோகத்துல எல்லாரும் இல்லை அநேகமா ஜனங்கள் இந்த லோகத்துல இப்படிதான் இருக்கா. என்ன பண்றான்னா பரஸ்பர நீச்ச பாவம். அதாவது ஒருத்தன் சொல்றச்சே நீ நீச்சன் அப்படின்னு ஒருத்தன் கை காட்டி சொல்றான். நடக்கிறதா இல்லையா லோகத்துல எத்தனை இடங்கள்ல பாக்குறது. நீந்தான் நீச்சன் அப்படின்னு காட்டிக்கிறான். ஆனா ஆழ்வான் அந்த மாதிரி காட்டல்ல. நித்திய சூரிகளுக்கு இருக்கிற ஒரு நீச்ச பாவம் பரஸ்பர நீச்ச பாவம் என்ன 2 பேர் பரஸ்பரம் அப்படின்னா 2 பேர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விழுந்து சேவிச்சாலே வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமே புவி அப்படின்னு காட்டுறது சாஸ்திரம். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தா நான் தான் நீச்சன் 2 பேரும் சேவிக்கணும். இதுக்குதான் பரஸ்பர நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி அப்படின்னு காட்டுறா. இப்போ பரஸ்பர நீச்சபாவம்னா நீ நீச்சன் சொல்றது கிடையாது. அவனை பார்த்தா நான் தான் நீசன் நீசனேன் நிறவொன்றுமில்லேன் அப்படின்னு என்னதான் பார்த்து சொல்லணும். தேவதீர் முன்னாடி நான் ஒரு நீச்சனா போயிட்டேனே அப்படின்னு விழுந்து சேவிக்கணும் அப்படின்னு காட்டுறாள்யோ. அந்த மாதிரி இருக்கிறவல்ல எங்கே பார்க்கலாம் சுவாமின்னா ஸ்ரீவைகுண்டத்துல நன்னாவே பார்த்துடலாம். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை. சுவாமி ஸ்ரீவைகுண்டத்துல அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் எல்லாம் நின்னா அவ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விழுந்து சேவிக்கிறச்சே நான் தான் நீச்சன் எங்கேனா சொல்லிப்படா. இதுக்கு எங்கன்னா பிரமாணம் உண்டா?
அப்படின்னு கேட்டால் சாமானியத்தில் அந்த மாதிரி பிரமாணத்தை தேடி பார்த்துட முடியாது. ஆனால் ஆழ்வார் சொல்லி வச்சிருக்கா நல்ல வேலைக்கு. ஆழ்வார் பார்த்துட்டாரோ இல்லையோ, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டாரோ இல்லையோ, ஆனபடியெல்லாம் நல்ல வேலை சொல்லி வச்சுட்டார். ஆனால் வேதத்தில் இல்லாததை ஒன்றும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. வேதத்தில் இருக்கிறது நேர பார்த்த உடனே நமக்கு சட்டுன்னு புரியாது. ஆனால் ஆழ்வார் சொன்ன மாத்திரத்தில் நமக்கு புரிஞ்சிடும். ஆனபடியால் அந்த ஆழ்வார்களுக்கு ஸ்ரீ சுக்திகளுக்கு இருக்கிற பெருமையை பார்க்குறோமா இல்லையோ. அப்போ ஆழ்வார் ஒரு இடத்துல பாடி வச்சிருக்கார். என்னன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே அங்கே அவர்கள் எல்லாம் எதிர்கொள்றச்ச என்ன பண்ணுறான்னா, மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னு அந்த பெரிய பெரிய நிறைகூட விளக்கவும் அப்படின்னு இந்த பூர்ண கும்பம் கொடுத்து சுவாகதம் பண்ணுறா. பெரிய பெரிய விளக்கெல்லாம் வச்சு அவர்களை சுவாகதம் பண்ணுறா. இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சுவாகதம் பண்ணி அவர்களுடைய திருவடி விளக்கி விடுறா அப்படின்னு காட்டுறாரு இல்லையா. அந்த நித்திய சூரிகள் எல்லாம் அனந்தகரோட இத்தனைக்கும் இந்த ஜீவாத்மா அங்கே ஸ்ரீவை கொண்டு போறச்சே, முக்தாத்மா போறச்சே, யார் இந்த காரியங்களை பார்க்குறான்னா நித்திய சூரிகள் இந்த காரியத்தை பார்க்குறான். இப்போ கேள்வி, யார் யாருடைய கால் அலம்பணும்? அங்கே போனால் அந்த நித்திய சூரிகளுடைய திருவடிகளை நாம விளக்கணுமா, இல்லை நித்திய சூரிகள் வந்து நம்முடைய காலை அலம்பணுமா? நித்தியம் திருவாராதனை சமர்ப்பிக்கிறோம் பெருமாளுக்கு. நித்தியம் திருவாராதனை சமர்ப்பிக்கிறச்சே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் விஹா பராங்குஷ பரகாலபியோ நமஹ, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹ, அனந்தாய நாகராஜாய நமஹ, வைனதய பக்ஷிராஜாய நமஹ, சுதர்சனாய ஹேதராஜாய நமஹ, பாஞ்சஜன்யா சங்காதிபதியே நமஹான்னு இவர்களுக்கு எல்லாம் திருவாராதனை சமர்ப்பிக்கிறச்சே அவர்களுடைய திருவடியை விளக்கி விளக்கி அந்த ஸ்ரீபா தீர்த்தத்தை நாம் நித்தியம் அதாவது சேவனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிரமம் இதே நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆஹா, அங்கே ஒரு திருமேனி, ஒரு அது நமக்கு என்ன ஒரு திரவியத்தால் பண்ண முடியுமோ அந்த திரவியத்தால் ஒரு திருமேனியை பண்ணி வச்சுட்டு அங்கே தான் திருவாரம் சமர்ப்பித்தோம். ஒரு பாவத்தால் தான் சமர்ப்பித்தோம். இன்றைக்கி பிரத்யட்சமாக பார்க்க பெற்றோமே, சேவிக்க பெற்றோமே, இந்த திருவடிகளை நாம் ஆராதிக்கணும் அப்படின்னு நாம் போய் விழுறதுக்குள்ளே நடக்கிறது என்னன்னா, அவள் வந்து நமக்கு பூர்ண கும்ப சுவாகதம் கொடுத்து நம் கால் விளக்கி நமக்கு விளக்கை காட்டி ஆரத்தி காட்டி நம்ம எல்லாம் உள்ளே அழிச்சுக்கிறான்னா, இதுதான் காட்டுற நித்யாபிவாஞ்சி. அங்கே பண்ணுறச்சே அந்த நித்தியசூரிகள் இவனுக்கு இந்த காரியங்களெல்லாம் பண்ணி தொலைக்கணுமே அப்படின்னு ஏதான ஒரு பாவம் கொள்ளுவாளான்னா கிடையவே கிடையாது. இத்தனை நாள் சம்சாரத்தில் இருந்தவன், இந்த துர்நாற்றத்தோட கூடி அங்கேயே உழந்து கிடந்தவன், இவனை கொண்டா நான் இந்த காரியத்தை பண்ணணும், இவனுக்கா நான் இந்த காரியத்தை பண்ணணும்னு ஒரு க்ஷணம் யோசனை பண்ணுறதில்லை. அங்கே போனால் தயாராக நின்று இந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கிறாளோ இல்லையோ, அவள் வரவேற்றுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறது அங்கே தான் தெரியறது. பரஸ்பர நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை. நம்ம போனால் அவர்களை சேவிக்கிறோம், அவள் வந்தால் நம்ம சேவிக்கிறா அப்படின்னு இருக்கிற அந்த பரிமாற்றம். ஏன் இந்த பரிமாற்றம்னா இதுதான் பெருமாளுக்கு பிடிக்கும். நான் தான் ஈசன்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்து அவன் சேவிக்கிறது தான், அதாவது ரெண்டு பேரும் அந்த மாதிரி பரஸ்பரம் சேவிக்கிறது தான் பெருமாளுக்கு பிடிக்கும். ஆனபடியாலே அவர்கள் அந்த முறை தெரிந்து அவனுக்கு இந்த கைங்கரியத்தை பண்றா. அதை சொல்றாங்க, நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி மத்தைவதைஹி. அவர்களுக்குள்ளே ஒரு பரஸ்பர நீச்சபாவம் உண்டு. எனக்கு அவர்கள் தான் தேவதைகள். மத்தைவதைஹி பரிஜனைஸ்தவ சங்கசியா தவ பரிஜனைஹி, உம்முடைய அந்த அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த நித்திய சூரிகளோட சங்கசியா நான் போய் சேரவோன். இதெல்லாம் எங்கே கற்றுண்டார்? பெருமாளை சேவிக்கணும் தானே ஆசை கொண்டார். முன்னாடி துவாம்பூஞ்சியான் தானே கொண்டார். அதுனா தவ பரிஜனைஹி சங்கசியான்னு மாற்றிவிட்டார். அப்படின்னா உண்மை சேவிக்கணும்னு முதல்ல பெருமாள் கிட்ட ஆசைப்பட்டார் ஒருத்தர். அந்த மாதிரி ஆசைப்பட்டவரே அடுத்த பாசுரத்திலேயே மாற்றி உங்களுடைய அடியார்களோட நான் கூடணும்னு கொட்டுட்டார். அதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறாரு. எங்கேயும் இல்லை, வேற எங்கே இல்லை. ஆழ்வார் இதை திருவாய்மொழியில் ரொம்ப ஆச்சரியமாக பாடிருப்பார். அதாவது குறிக்கோள் ஞானங்களால் எனைவூழி செய்தவமும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினன் யான் உரிக்கொண்ட வெண்ணெய்பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சினாய் பிறவித்துயர் கடிந்தே அப்படின்னு இந்த பாசுரம் என்ன. இது மேலே கடிவார் தன்னந்துளாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானம் இறந்த பரமன் பவித்திரஞ்சீர் செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பெருகி கழித்தேனே அப்படின்ற இந்த ரெண்டு பாசுரத்தாலே நன்னா அனுபவிச்சுட்டார் ஆழ்வார் பெருமாள். ஊனில் வாழு இரே நல்லை போ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதனன் நம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துளிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே அப்படின்னு சொல்றார். அந்த பதிகம் ரொம்ப ஆச்சரியமான பதிகம்.
அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணி காட்டுறச்சே சொல்றார், இது முன்னாடி என்ன நீ குறிக்கொள்ளேன்னார் ஆழ்வார். இந்த மாதிரி நீ கட்டாட்சிக்க வேணும், என்னை அனுகிரகம் பண்ண, எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு உடனே பெருமாள் கட்டாட்சிச்சுட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார். உடனே ஆழ்வார் அந்த பெருமாளை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார். எத்தனை அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் பண்ணி எத்தனை வருஷங்கள் இங்க தவம் இருந்து அந்த எம்பெருமான் அனுபவிக்கணுமோ அதெல்லாமே எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபா பிரபாவத்தாலேயே தான் பெற்றுட்டார். அந்த அனுபவங்கள் எல்லாம் நன்னா அனுபவிச்சுட்டார் ஆழ்வார். அதான் காட்டுறார், அந்த மாதிரி பருகி கழித்தேனே அப்படின்ற, அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே. பெரிய விடாயோட இருக்கிறவன், தாகத்தோட இருக்கிறவன், நன்னா எடுத்து எடுத்து அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ற மாதிரி, அந்த பெரிய விடாயனா இருக்கிறவன் ஒரு தீர்த்தத்தை பருகிற மாதிரி அடியே வாய்மடுத்து பருகி கழித்தேன். அந்த எம்பெருமானே இத்தனை வருஷங்கள் இத்தனை ஜென்மங்கள் விட்டுட்டேனே அப்படின்ற அந்த ஏக்கத்தால இப்போ அப்படி அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு ஆனந்தமா சொல்லிக்கிறார் ஆழ்வார். இதை சொன்ன உடனே அவருக்கே தோணிப்படுது, இந்த மாதிரி பெருமாளை நான் ஒருத்தனே உட்காந்து இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கேனே, இந்த அந்த அனுபவத்தை எப்படி அனுபவிக்கணும் கூட தெரியாம அனுபவிச்சுட்டேனேன்னு அவருக்கே வருத்தம் வந்துருத்தான். ஏன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் நல்லா உண்டு கழித்தேன், இப்போ நாமளே ஏதாவது ஒரு நல்ல ஒரு இனிமையான பதார்த்தத்தை சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே பேஷ் என்னமா இருக்கிறது இது அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கான பக்கத்துல ஒருத்தர் இருந்தா நம்ம சந்தோஷமா இதை சாப்பிட்டேனே என்னமா இருக்கிறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம். ஆனால் சொல்றதுக்கு யாருமே சுத்தி இல்லைன்னா அனுபவிக்கலாம், இனிமே அப்படிதான் இருக்கும். ஆனால் எடுத்து அந்த அனுபவத்தினுடைய பூர்த்தி வராது. அந்த அனுபவம் பாதி தான் வரும். நான் அனுபவிச்சேன்ற வரைக்கும் அந்த பாதி அனுபவம் வருமே இல்லையா, அந்த அனுபவத்தினுடைய பூர்த்தி எங்க இருக்கிறதுன்னா போதயந்த பரஸ்பரம்னு சுத்தி ஜனங்கள் இருந்தாதான், அந்த பரிமாற்றம் இருந்தால், அந்த ஜனங்களோட பரிமாற்றம் இருந்தாதான் நமக்கு அந்த அனுபவத்தினுடைய பூர்த்தி வரும். ஆனபடியால ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த அடியன் வாய்மடுத்து பருகி கழித்தேனேன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றார், நான் பண்ற மாதிரி நீங்கள் இந்த காரியம் பண்ணாதீங்கோ, நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி போய் இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எல்லாரோட கூடியிருந்து குழாங்கள் ஆயிரத்துள் அப்படின்னு குழாங்களாய் அடியருடன் கூடுவின் ஆடுவின் அப்படின்னு இந்த நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி குழாத்தோட கூடியிருங்கோ அப்படின்னு சொல்றச்சே தன்னுடைய நிலையை சொல்லிக்கிறார். கழிப்பும் கவர்வும் அத்து பிறப்பு பிணிமு பிறப்பத்து ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவதென்னுகோலோ துளிக்கின்னவான் இந்நிலம் சுடராளி சங்கேந்தி அழிக்கின்ன மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே அடியேன் உடன் கூடுவதென்னுகோலோ. ரொம்ப ஆச்சரியமான பாசம். களிப்பும் கவர்வும் அற்று, இந்த களிப்பு ஆனந்தம், இந்த துக்கம் இதெல்லாம் போய், அதே மாதிரி பிறப்பு பிணி மூப்பு இறப்பத்து, எத்தனை இந்த பிறப்பு ஜென்மங்கள், அந்த ஜென்மங்கள் அப்படின்னாலே கூட தொடர்ந்து வரக்கூடிய இந்த பிணி, அதாவது எத்தனை ரோகங்கள் வியாதிகள் எல்லாம் இருக்கிறதோ அது, மூப்பு அதனால வரக்கூடிய ஜரை, இறப்பு, சரி இதை அனுபவிச்சாலும் தொலைக்கலாம் அப்படின்னா அத்தோட நிற்காம இந்த சரீரமே விழுந்து போகிறது அந்த இறப்பு, இந்த விஷயங்களெல்லாம் அத்து, இதெல்லாம் விட்டுட்டு ஒளிக்கொண்ட சோதியமாய், இதெல்லாம் ஏன் விடணும்னா இதெல்லாம் அதாவது இதெல்லாம் பிராகிருதமான விஷயங்கள் ஆனபடியாலே இது துக்கத்திலேயே தள்ளுன்னு இருக்கும். நான் இந்த ஒளிக்கொண்ட சோதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ராகிருத்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட கூடணும். அப்போ அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அப்படின்னு அர்த்தம். ஒளிக்கொண்ட சோதியமாய் உடன் கூடுவதன், இந்த உடன் கூடுவதன் கடைசியில நாம் அன்வயிச்சுக்கணும். அங்கே யாரோட உடன் கூடுறதுன்னா துளிக்கின்னவா நின் நிலம் சுடராளி சங்கேந்தி. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் தரித்திருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அழிக்கின்ன மாயப்பிரான், நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த மாயப்பிரான் இருக்கிறானே, சுடராளி சங்கேந்தி அழிக்கின்ன மாயப்பிரான், சங்க சக்கரங்களை தரித்து நம்ம ரட்சிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கிறானே. அதாவது லீலா விபூத்தியில் இருக்கச்சே அந்த சங்க சக்கரங்களே ஆயுதங்களை கொண்டு நம்ம ரட்சிக்கிறான். இந்த ஸ்ரீவைகுண்டத்து போனா அதே சங்க சக்கரங்களை ஆபரணங்களை தரித்து நம்ம ரட்சிக்கிறான். இந்த மாதிரி ரட்சிக்கிற அந்த மாயப்பிரானுடைய அடியார்கள், அந்த மாயப்பிரானுடைய அடியார்கள் தான் நித்தியசூரிகள்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. மாயப்பிரான் அடியார்கள் குழாங்கள், இவ அடியார்கள்னா ஏதோ ஒரு குழாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், குழாத்தை அப்படின்னு சொல்லலை, குழாங்களை அப்படின்னு காட்டுறா. பகுவச்சனம். ஏன்னா இது கற்றுக்கறவை கணங்கள் பல அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எம்பெருமானுடைய திவ்ய கல்யாண குணங்களுக்கும் எண்ணம் கிடையாது, அதாவது இத்தனை எண்ணிக்கைன்னு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிஜனங்கள், அதாவது பரிச்சரர்கள் எல்லாம் இருக்கிறவங்க, இந்த பரிச்சரிய பண்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த அனுச்சரர்கள், இந்த சேவகர்கள், இவர்களுடைய திவ்யமான குணங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது.
பெருமாளுடைய குணங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. அவன் பரத்வத்தோட கூடியிருக்கிறபடியாலே இவர்களுக்கு சுவாமி என்ன, அவனுக்கு கைங்கரியம் கொள்றதுல அந்த குணங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. இவர்கள் கைங்கரியம் பண்றதுக்கு வேண்டிய குணங்கள்ல எண்ணிக்கை கிடையாது. எத்தனை குணங்கள், அனந்தமான குணங்கள், கைங்கரியம் பண்றதுக்கு வேண்டிய அனந்தமான குணங்கள் எல்லாம் இவர்களுக்கிட்ட இருக்கிறது. இது குணங்கள் மாத்திரம் இல்லை, இவர்கள் கூழாங்களும் அந்த மாதிரி இருக்கிறதுன்னு காட்டுறா. அவனுடைய ரூபங்களுக்கும் எண்ணிக்கை கிடையாது, இவர்களுடைய இந்த குழாத்துக்கும் இந்த எண்ணிக்கை கிடையாது. இப்படி இந்த திருவாசல் காக்கும் முதலிகள் அப்படின்னு சில பேர் இருக்கா, கணாதிபர்கள்னு இருக்கா, இந்த கைங்கரியம் பண்றவர்கள்னு இருக்கா, அந்த கைங்கரியம் பண்றவர்கள் இருக்கா, அல்ல பரிஜனர்கள்னு இருக்கா, பரிசாரகிகள் அப்படின்னு இருக்கா. இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் உண்மையும் அவர்களுடைய அந்த குழாங்களையே நாம எண்ணி பார்த்துட முடியாது அப்படின்றாரு. அப்பேற்பட்ட அந்த குழாங்களையே அடியேன் உடன் கூடுவது என்ன கொள்ளும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அடியார்களுடைய குழாங்களை நான் என்னைக்கு சேர போறேனோன்னு ஆசை கொண்டார் ஆழ்வார். ஏன் அப்படின்னு கேட்டா அதான் சொல்றார், அங்க அவ எல்லாம் அந்த கைங்கரியம் பண்றச்சே அவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் வீட்டில் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறா. இவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. என்னன்னா பகவத் அனுபவ தேசிகர்கள், பகவத்குண தேசிகர்கள், பகவத் குணங்களுக்கு தேசிகர்கள் அப்படின்னு காட்டுறா. கைங்கரிய தேசிகர்கள் இவெல்லாம் என்ன தேசிகர்னா ஆச்சாரியன் அர்த்தம். எம்பெருமானுடைய குணங்களை எப்படி அனுபவிக்க வேணும் காட்டக்கூடிய ஆச்சாரியர்கள் இவர்கள். ஆழ்வார் சொல்றார், நான் ஏதோ என்னுடைய ஆனந்தம் அப்படின்னு உடனே பெருமாள் காட்டின உடனே நான் அனுபவிச்சுட்டேன், நீங்கள் அந்த காரியம் பண்ணாதீங்கோ. அந்த நித்திய சூரிகள் தான் நமக்கு எப்படி அனுபவிக்கணும் காட்டி கொடுப்பா. ஏன் சுவாமி நமக்கு தெரியாது அவருக்கு தெரியுமாண்ணா? அதான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆழ்வார். இந்த அனுபவங்களை பெற்ற உடனே மற்றவன் பக்கத்தில் இருக்கிறவனுடைய தொடை தட்டி அனுபவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆழ்வாருக்கு. அந்த மாதிரியா இருக்க அந்த தனிமை. இப்போ இந்த மாதிரி அடுத்த போதயந்த பரஸ்பரம் இந்த அனுபவத்தோடைய பூர்த்தி கிடைக்கலையே. அந்த பூர்த்தி எங்கே உண்டுன்னா மற்ற அடியார்களோட கூடி இருந்தால்தானே அந்த பூர்த்தி. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என் அணையப்பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு பாசுரம். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணா கூடியிருந்து குளிர்ந்துன்னா இந்த மூட நெய் பெய்து அந்த பால் சோறு மூட நெய் பெய்து அதை முழங்கை வழிவார அதை அனுபவிக்கணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு கொண்டாலே அப்போ இந்த ஆடைகள் எல்லாம் அணியணும், இந்த ஆபரணங்கள் எல்லாம் அணியணும், இந்த மாதிரி பால் சோறு இந்த அக்கார வடிச்சிலெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் பெரிய பிரயோஜனமானா இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு காட்டினான். இன்னும் எது பிரயோஜனம்னா கூடியிருந்து அப்படின்றதுதான் கூடியிருந்து குளிர்ந்துன்றது தான் பிரயோஜனம். என்னன்னா எப்படி பெரிய பெருமாள் தன்னுடைய ஒரு திருநாள் அப்படின்னு ஒரு வியாஜத்தாலே அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களை திரளை வச்சு அங்கே பெருமாள் கட்டாட்சிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு வியாஜம். இந்த மாதிரி பெருமாளுடைய பிரசாதம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு வியாஜத்தாலே இந்த அடியார்கள் எல்லாம் கூடி இருக்கணும். கண்ணனும் நடுவில் உட்காந்துருக்கணும், கண்ணனையும் தொடணும், இந்த அடியார்களும் தொடணும். பக்கத்தில் தொட்டு இந்த அடியார்களை தொடர்றது தான் பாக்கியம், அவர்களை கண்ணாலே சேவிக்கிறது தான் பாக்கியம், அவர்களோட பேச்சுறது தான் அந்த பேசுறது தான் நமக்கு அது உத்தேசியம் அப்படின்னு அந்த விஷயத்தை இங்கே காட்டிருக்காரு. கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்றதுல அந்த ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டிருப்பார். அந்த மாதிரி அந்த கூடியிருந்து அப்படின்னா கேவலம் பெருமாளோட கூடியிருந்து மட்டும் இல்லை, பெருமாளோட சேர்ந்து இந்த அடியார்களோட கூடியிருந்து. ஏன்னா பெருமாள் கூட கூடியிருக்க கூட ஒரு தட்டு, ஆனால் அடியார்களோட கூடியிருந்தால் தான் எம்பெருமானுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியுமோ இல்லையோ. அதுதான் பகவத் அனுபவ தேசிகர்கள் அப்படின்னு காட்டுறா. அந்த நித்தியசூரிகள் எல்லாம் இந்த மாதிரி குழாங்களாக இருந்து இந்த அதாவது ஒரு குழாமாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணுறச்சே அவர்களெல்லாம் ஹாவு எம்பெருமானுடைய என்ன பெருமை இது என்ன பெருமை அப்படின்னெல்லாம் அவர்களெல்லாம் இந்த அந்த குணங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பான். போதயந்த பரஸ்பரம் அதாவது மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் சொல்கிறபடிக்கு அப்பேற்பட்ட நித்தியசூரிகளுக்கு இருக்கிற ஒரு தன்மையை காட்டுறான். அப்போ அந்த நித்தியசூரிகள் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, இந்த குணானுபவங்கள் எல்லாம் தாங்கள் பகிர்ந்துக்கிறா அப்படின்னு இருக்கிறதோ இல்லையோ. அதே மாதிரி கைங்கரியம் பண்ணுறச்சே என்னவா பண்ணணும்னா கேவலம் பெருமாளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல், கேவலம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டும் அப்படின்னு இல்லாமல் அடியார்களோட கூடின அந்த சேர்த்திக்கு அப்படின்றத
அதை காட்டுறார். இந்த ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்றதுடைய எல்லை நிலம் அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்தை கடைசியில் காட்டிருப்பார். இதை ஸ்ரீமதே நாராயணாய நமஹன்னா பெரிய விராட்டியாரோட கூடின அந்த ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம். இது ஆரம்ப தசை, இது பிரதம பருவம். இது மேலே அடியார்கள் பர்யந்தமாக அந்த ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்ற இடத்துல அடியார்கள் பர்யந்தமாக பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு இருக்கிறது இல்லையோ, அதுதான் எல்லை நிலம். இந்த பிராப்தியத்துக்கு எல்லை நிலம், அடியார்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்றாலே அதை தன்னுடைய திருவுள்ளத்தில் கொண்டு தான் ஆழ்வார் இந்த விஷயங்களெல்லாம் கேட்கிறார். அந்த அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே அடியன் உடன்கூடுவது என்னுகொலோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதே பிரக்கிரியை இப்போ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி குறிக்கோள் ஞானங்களால் அப்படின்ற பாசுரம், கடிவார் தன்னந்தோள அப்படின்ற பாசுரம், இது ரெண்டத்தில் நேராக அனுபவிச்சுட்டார் ஆழ்வார். அந்த அனுபவ பிரக்கிரியையில் முதல்ல துவாம் புஞ்சிய சாஞ்சலிஹி அப்படின்னு காட்டுட்டார் ஆழ்வார். அதை திருத்தி ஆழ்வார் வேற மாதிரி காட்டுட்டார். உன்னுடைய அடியார்களுடன் உடனே அதாவது அடியார்கள் குளங்களையே அடியான் உடன் கூடுவது என்ன கொள்ளும் அப்படின்னு கேட்டார். நேராக இவரும் மாற்றி போட்டுட்டார். தவ பரிஜனை ஹி சங்கசியா, எம்பெருமானோட கூடுறது ஒன்றும், அங்கே ஆசை கொள்வது ஒன்றும், உன்னுடைய அடியார்களோட கூடி இருக்க ஆசை கொள்ளணுன்றது இது ஒன்றும். ஆக இது 2 ஸ்லோகங்களாலே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. மத்தைவத்தைஹி, இந்த மத்தைவத்தைஹி அப்படின்ற இந்த ஆழ்வாருடைய வச்சனத்தை கொண்டே அநேகமாக ஈட்டில் நம்பிள்ளைகள் சாதிக்கிறச்சே கைங்கரிய தேசிகர்கள் அப்படின்னு காட்டுறாரு. பகவத் குண அனுபவ தேசிகர்கள் அப்படின்னு காட்டிருப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ மத்தைவத்தைஹி, எனக்கு அவர்கள் தான் தேவதைகள். அந்த பரிஜனைஹி தவ சங்கசியா அப்படின்னு அந்த நித்திய சூரிகளோட அடியன் கூடணும் அப்படின்னு இந்த 77வது பாசுரத்தில் தான் பிரார்த்திக்கிறார் ஆழ்வான். இது மேலே 3 ஸ்லோகங்கள் அடைய முன்னாடியே தெரிவித்த மாதிரி ஒரு குழக்கம், பிராட்டியாரோடைய ஒரு அனுபவம். அதை சொல்றார். யத்கிஞ்சித் உஜ்வலிதமிதம் யதுபாக்ஷமாஹு யதுபாக்ஷயாஹு சௌந்தர்யமிருத்திரிதியன் மஹிமாம்சலேஷஹ நாம்னைவயாம் ஸ்ரீயமுஷந்தி யதீயதாம த்வாம் ஆமனந்தி யதமான சித்திஹி. பெரிய பிராட்டியாருக்கு இருக்கிற வைபவம் இதில் நேர ஒரு அன்வயம் அப்படின்னு பார்த்துட முடியாது. 3 ஸ்லோகங்கள் கொண்டு தான் அன்வயம் பண்ணணும். ஆனால் பெரிய பிராட்டியாருக்கு இருக்கிற பெருமைகள் என்னென்னாலும் ஒன்றா எடுத்துன்னு போகிறார். அதை அப்படியே அனுபவிக்கலாம். யத்கிஞ்சி துஜ்வலிதமிதம் யதுபாக்ஷயாஹு. இந்த லோகத்தில் சில பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஐஸ்வர்யம்னு கொண்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட லோகத்தில் அல்பமான இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ரீ ஐஸ்வர்யம்னு ஏன் கொள்கிறான்? இப்போது நாமளே பிரசித்தமாக தெரிஞ்சுச்சுட்டு இருக்கோம். யாரானா லக்ஷ்மி கட்டாட்சம் எனக்கு இல்லை சுவாமி அப்படின்ட்டா என்ன அர்த்தம் கொள்கிறோன்னா, இவங்கிட்ட பணங்காசு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் கொள்கிறோம். பணத்துக்கா லக்ஷ்மின்னு பேர். இந்த பணமும் இந்த தங்க வைரம் வைடூரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் கொண்டாலும் இதுக்கு லக்ஷ்மி ஐஸ்வர்யம்னு பேர் கொள்ளணும். இதெல்லாமா நமக்கு புருஷகாரம் பண்ண போகிறது, நமக்கு மோட்சத்தை பெற்று கொடுக்கறதுன்னா இதெல்லாம் லக்ஷ்மி ஆக முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ஸ்ரீன்னு பேர் இருக்கிறதே, ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் ஸ்ரீ அப்படின்னு பேர் இருக்கிறதேன்னா அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை காட்டுறார் இந்த இடத்துல. யத்கிஞ்சித் உஜ்வலிதமிதம் யதுபாக்ஷயாஹு. இந்த லோக்கத்தில் எதெல்லாம் சிறந்த பொருள்கள் அப்படின்னு இருக்கிறதோ அதெல்லாம் பெரிய பிராட்டியாரோட திருநாமத்தோடையே விளங்கப்படுறது. அதை சொல்கிறச்சே ஆள வந்தார். இதை முன்னாடியே சொல்லியிருக்கார். இதை அதாவது ஸ்ரீரித்யே வச்ச நாமத்தே பகவதி அப்படின்னு எல்லாம் காட்டுறச்சே அந்த விஷயத்தை சொல்லிருப்பார். இன்னும் இவரை மேலே ஸ்ரீஸ்தவத்தில் காட்ட போகிறார். ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோஹோ ரூபம் யச்சஹி மங்களம் கிமபி யல்லோகே சதித்யுச்யதே தத் சர்வம் த்வததீனமேவ யததஹ ஸ்ரீரித்யபேதேன வா யத்வா ஸ்ரீமதிதீத்ரிஷேன வச்சசா தேவி பிரதாமஷ்ணுதே. உம்முடைய அதீனமாக இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, இந்த பொருள்கள் எல்லாம் உம்முடைய அதீனமாக இருக்கிறபடியாலேயே ஸ்ரீன்னு பேர் கொள்றது. எதெல்லாம்னா ஐஸ்வர்யம் யத் அசேஷ பும்சி, ஒன்றும் மிச்சம் விடாமல் இந்த லோகத்தில் எத்தனை பெரியவர்கள்னு இருக்காரோ அவர்களுக்கு எல்லா மகத்தான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்று கூட திரட்டினால் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் ஐஸ்வர்யம் யத் அசேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோகோ. இது மட்டும் இல்லை, ரூபங்கள்லையும் சில விஷயங்களில் பார்க்குறச்சே
இது ஒரு அதாவது ஸ்ரீமத்தத்தோட கூடியிருக்கிறது அப்படின்னு காட்டுறான். அதாவது ரொம்ப ஒரு கலையாக இருக்கிறா, ஒரு வியக்தியை பார்க்குறச்சே என்னமா கலையாக இருக்கிறா, என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு ஸ்ரீமத்துவம் அப்படின்னு காட்டுறான். என்ன அதுனா அந்த சௌந்தர்ய லாவண்யங்களுக்கும் ஸ்ரீமத்துவம் அப்படின்னு பேர். அதை காட்டுறா. சௌந்தர்ய லாவண்யோகோ ரூபம் யச்சஹி மங்களம் கிமபி லோகே சதித்யுச்சதே. இந்த லோகத்தில் மங்கள வஸ்துக்கள் திரவியங்கள்னு பார்க்குறோம், எத்தனையோ மங்கள திரவியங்கள் பார்க்குறோம். அதாவது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எங்கேயானு நம்ம காலில் தொட்டு பார்த்துருக்குறோமா, இல்லை அவமதிச்சு எங்கேயானோ அப்படியே புகட்டு பார்த்துருக்குறோமா? பண்ண மாட்டா. பெரியவாளெல்லாம் அந்த மாதிரி பார்த்தா முதல்ல அந்த காலில் தொடவே மறந்தும் அந்த காலை தொட்டுட மாட்டா. எங்கேயானோ அது கீழே கொட்டுட்டாலே உடனே அதெல்லாம் பெருக்கி எடுத்துருவா. ஏன் எனக்கா அதெல்லாம் மங்களகரமான திரவியங்கள். மகாலட்சுமி நாச்சியார் சொல்லுவாளா இல்லையா? இதெல்லாம் காட்டுறாதீங்க. தத் சர்வம் துவதீன, இந்த விஷயங்கள் எல்லாம் துவதீனம், உன்னுடைய அதீனத்தில் இருக்கிறது. பெரிய பிராட்டியாரே ஆனபடியாலே இதுக்கு ஸ்ரீ அப்படின்னே பேர் அப்படின்னு அங்கே காட்டுறாரு இல்லையோ? அதே விஷயத்தை இங்கே காட்டுறார். எத் கிஞ்சித் உஜ்வலிதம் இதம் யத் உபாட்சயாகு சௌந்தர்யம் ரித்திரிதி என் மகிமாம்சலேஷா. இந்த சௌந்தர்யமோ ரித்தி, அதாவது சமிருத்தி அப்படின்னு பேர். அந்த செழிப்பு, அந்த செழிப்போ இதெல்லாம் யாருடைய மகிமாம்சத்தில் ஒரு லேசமாக இருக்கிறதோ, ஒரு திவலையாக இருக்கிறதோ, ஒரு பெரிய கடலில் ஒரு சின்ன திவலையாக இருக்கிறதோ, அப்பேற்பட்ட விஷயத்துக்கே நாமெல்லாம் ஸ்ரீன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பெரிய பிராட்டியாரோட வைபவம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பார்க்கறது. அத்தனை பெரிய ஒரு தன்மையோட கூடியிருக்காள், அந்த பெருமையோட கூடியிருக்காளே, இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் சுவாமின்னா ஸ்ரீரித்யபேதே நவா. அதாவது அதை சொல்கிறச்சே நானே வயாம் ஸ்ரீய முஷந்தி. உன்னுடைய திருநாமத்தை சொல்கிறச்ச வேற என்ன பெரிய திருநாமங்கள் அப்படின்னு பெருசாலாம் தேட முடியாது. உனக்கு இருக்கிற மிகப்பெரிய திருநாமம் என்னன்னா ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் துவாம் வயம். உன்னை எப்படி தான் கொண்டாடுறது, இதெல்லாம் பார்த்துருக்கணும். ரொம்ப ஆச்சரியமாக விளக்கி இருக்கிற சுவாமி அந்த சதுஸ்லோகி அப்படின்னு பார்க்குற இடத்துல. ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி. பிராட்டியாரே ஸ்ரீந்த பேர் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? உன்னுடைய பெருமைக்கு தக்கபடி ஒரு வேற விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு காட்டுறாரு. அதை திருவுள்ளத்தில் கொண்டு அப்படியே காட்டுறாருங்க. நாம்னை இவையாம் ஸ்ரீயமுஷந்தி. பேராலேயே யாருக்கு ஸ்ரீன்னு மட்டும்தான் பேர் இருக்கிறது. ஏன் ஸ்ரீன்னா என்ன அர்த்தம்னா இல்லாத அர்த்தங்களே கிடையாது. ஸ்ரீன்னா ஐஸ்வர்யம், செழிப்பு அப்படின்றது இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த லோகத்தோட ஐஸ்வர்யம் இப்படி ஆச்சா? இப்போ பாரலௌகிகம் ஐஸ்வர்யம் அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அந்த கைங்கரம் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீ இவளால் எப்படி கிடைக்கிறதுனா ஸ்ரீயதே ஸ்ரயதே, புருஷகாரமாக இருக்கிறாள் இல்லையோ? தான் எம்பெருமான ஆசிரியத்திருக்கிறாள், பரதந்திரப்பட்டிருக்கிறாள், நம்மாலே சேவிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறாள். ஆனபடியாலே கண்ணழிவற்ற புருஷகாரம். இவள் தாயாய் இவர்கள் கிளேசம் பொறுக்க மாட்டாரே. அவனுக்கு பத்னியாய் இனிய விஷயமாய் இருக்கையாலே கண்ணழிவற்ற புருஷகாரம். ஒரு ஸ்ரீயத்தே ஸ்ரயத்தே ரெண்டுத்துடைய அர்த்தத்தையும் அங்கே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுட்டார். நம்மாலே சேவிக்கப்படுறாள், அவனை சேவித்து கொண்டே இருக்கிறாள். ஆனபடியாலே கண்ணழிவற்ற புருஷகாரம். அந்த புருஷகாரத்தாலே இவள் ஸ்ரீ அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறாள். அது மட்டும் இல்லை, அதாவது தானே ஸ்ரூயத்தை ஸ்ராவயத்தி அப்படின்னு தானே கேட்கிறாள். அந்த எம்பெருமானை கேட்க பண்ணுறாள், அந்த எம்பெருமானை கேட்பிக்கிறாள். இந்த மாதிரி இந்த ஜனங்களெல்லாம் அந்த தங்களுடைய ஒரு உக்தியை சொல்கிறச்சே, தன்னுடைய நைச்சோக்தியை சொல்கிறச்சே, தங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறச்சே, தங்கள் சரணம் புக்காள்கள் அப்படின்னு சொல்கிறச்சே அதை கேட்பிக்கிறாள் பெருமாள் கிட்ட. தானும் இந்த விஷயத்தை கேட்குறா, பெருமாள் கிட்ட கேட்கவும் பண்ணுறாள். அதே மாதிரி இவர்களுடைய பாவத்தையும் போக்குறா, அந்த பாவத்தை போக்கவும் பண்ணுறா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அநேக வியுற்பத்திகளாலே, அநேக காரணங்களினாலே அவளுக்கு ஸ்ரீ அப்படின்ற திருநாமம் வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நாம் நெய்வையாம் ஸ்ரீயமுஷந்தி யதீயதாமத்வாம் ஆமனந்தி யதமான சித்தி. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீக்கு இருப்பிடம் எது அப்படின்னாக்கா மாதவஹ, அவனுடைய திருமார்பு தான், எம்பெருமானுடைய திருமார்பு தான். அந்த எம்பெருமானுடைய திருமார்பு தான் அவளுக்கு தாம, அவளுக்கு இருப்பிடம் அப்படின்னு காட்டுறான். அந்த பெரிய பிராட்டியாரை எந்த இடத்துல சேவிக்கலாம்னா அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா. எம்பெருமானுடைய திருமார்பு தான் ஒரு க்ஷணம் பொழுதும் தான் விட்டு பிரியாத இடம். அகலகில்லே நிறையும், பிரிய முடியாத இடம். அந்த எம்பெருமானுடைய திருமார்பை விட்டு பிரியவே முடியாது பிராட்டிக்கு. அப்பேற்பட்ட அந்த
எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கிறது. அதை சொல்கிறார், முன்னாடி பார்த்துருக்கோம், ஸ்தோத்திரத்தில் பார்த்துருக்கோம். சகர்த்த யஸ்யாக பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம யதீய ஜன்மபூஹு அப்படின்னு. சகர்த்தயஸ்யாக பவனம் புஜாந்தரம், தன்னுடைய திருமார்பையை யாருக்கு ஒரு பெரிய ஒரு பவனமாக்கி கொடுத்தானோ எம்பெருமான், ஒரு பெரிய அந்தப்புறமா ஆக்கி கொடுத்தானோ எம்பெருமான், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமார்பு தான் இவளுக்கு வாசஸ்தானமாக இருக்கிறது. அதே மாதிரி யதீயதாம துவாம் ஆமனந்தி யதமா யதமா ந சித்தி, யார் யதமா எப்பேற்பட்ட அந்த ஸ்ரீதேவியானவள் யதமா அனசித்தி, இந்த பெரிய பெரிய யோகங்களெல்லாம் பண்ணி சித்தியை அடைந்தவர்கள் எந்த ஐஸ்வரத்தை பெறாளோ அதுக்கெல்லாம் இந்த பிராட்டியினுடைய பேரே ஆயிருக்கிறது அப்படின்னு காட்டுறா. அப்போ அந்த மாதிரியான அந்த பிராட்டியாருடைய பெருமைகள் எல்லாம் ஒரு வாரம் இங்கே பேசப்பட்டது. இந்த லோகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வஸ்துக்கள் எதெல்லாம் மிகச்சிறந்தது அப்படின்னு பார்க்குறோமோ அதெல்லாம் பிராட்டியோட பேரோட கூடியிருக்கிறது. அதே மாதிரி அதாவது சௌந்தர்யம் சமிருத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ரீ அப்படின்னு பேர் இருக்கிறது. அவளுக்கே ஸ்ரீ அப்படின்னு தான் பேர் இருக்கிறது. அது மேலே இந்த பெருமாளுடைய திருமார்பையை நித்திய வாசமாக கொண்டிருக்கிறவளாக இருக்கிறா, அதனாலே ஒரு பெரிய ஒரு பேராக இருக்கிறது. அதே மாதிரி யதமான சித்தி அப்படின்னு யாரால இந்த அதாவது யார் இந்த சித்திகளாலே அடைய போகிறான் அந்த அந்த அதாவது அந்த யோகங்கள் எல்லாம் பண்ணுறவா யாரை அடையாளோ அப்பேற்பட்டவள் இந்த சித்தி அப்படின்னு பெயர் பெற்றவள் அவன். அந்த அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார், இந்த பெரிய பிராட்டியார் இன்னும் எப்படி இருக்கிறான்னா யாவை த்வயாப்யுததி மந்தன யத்னலப்யா யாந்தர்ஹிதேதி ஜகதுன்மதனோத்யதோ பூஹு யாச்ச பிரதிக்ஷணமபூர்வரசானுபந்தைஹி பாவைர்பவந்தமபிநந்தயதே சதைவா. யாவை த்வயாப்யுததி மந்தன யத்னலப்யா, இதெல்லாம் நேராக பெருமாளை பார்த்து சொல்லிட்டு இருக்கவர். இதெல்லா ஸ்லோகங்களும் பெருமாளை நேராக பார்த்து சொல்லிட்டு இருக்கவர். ஆனால் பிராட்டியாருடைய வைபவத்தை காட்டுறார், அதான் விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளை பார்த்து சொல்கிறார், பெருமாளே யாரை குறித்து காணாமல் போகிறச்சே இப்போ நீ கோபம் கொண்டையோ, யாரை லபிக்க வேணும் அப்படின்னு நீ சமுத்திரத்தை மந்தனம் பண்ணியோ அதை காட்டுற. யாவை த்வயாப்யுததி மந்தன யத்னலப்யா, நீ மொத்தம் 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான் அப்படின்னு நீனாகம் சுற்றி நடுவரை நட்டு பேணாகம் அது ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொடுத்த பெம்மானார்னு இருக்கணுமா கொண்டு வந்த பெம்மானார்னு இருக்கணுமா? அமுதம் கொடுத்தான் இல்லையா எம்பெருமான் அப்படின்னா அது மற்ற ஏதோ உப்புச்சார கொடுத்தா. ஆனால் அமுதினில் வரும் பெண்ணமுதான அந்த பெரிய பிராட்டியாரை தான் கொண்டுகந்த பெம்மான் அப்படின்னு தான் ஆழ்வார் பாசனம். அப்போ பெரிய பிராட்டியாரை லபிக்கிறதுக்கு தான் இந்த தேவதைகளையும் அசுரர்களையும் சரி நீங்கள் அமிர்தம் வேணும் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் இந்த பால் கடையில் கடைங்கோ இந்த அமிர்தம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அமிர்தத்திலும் அமிர்தமாக வந்த அந்த பெரிய பிராட்டியாரே தன் மார்பில் சேர்த்துட்டு அந்த எம்பெருமான் இருக்கிறானே அதைங்க காட்டுறது. யாவை த்வயாப்யுததி மந்தன யத்னலப்யா, அந்த உததி மந்தனம். இந்த தேவதைகளெல்லாம் கடைய ஆரம்பிச்சா அசுரர்கள் ஒரு பக்கம் தேவதைகள் ஒரு பக்கம் இதெல்லாம் கடைய ஆரம்பிக்கிறச்சே 2 பேருக்கும் இந்த பலஹீனம் வந்துடுத்து. 2 பேரும் திராணி இழந்து போனா அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போனாச்சே பெருமாள் சொல்கிறேன் எல்லாரும் தள்ளி வந்துடுங்கோ, நான் இதை கடையிறேன்னு 2 பக்கத்தையும் தான் பிடிச்சி கலந்தா கடையிறச்சே 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான்னு தான். இந்த மாதிரி அந்த கடையிற அழகு அவ்வளோ ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் ஆழ்வார். தன்னுடைய குழல் கற்றைகளெல்லாம் விரிஞ்சு அது அப்படி அலக்கெல்லாம் அங்கே அப்படி ஆட அந்த எம்பெருமான் அந்த கடையற அந்த ஒரு திருஷ்யம் இருக்கிறது அது ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்குறார் ஆழ்வார். அப்போ அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த அந்த யத்னங்கள் எல்லாம் ஏன் பண்ண வேண்டி இருந்தது, அந்த பிரவருத்திகள் எல்லாம் ஏன் பண்ண வேண்டி இருந்ததுன்னா பெரிய பிராட்டியார் கிடைக்க மாட்டாளான்னு பார்த்துட்டு இருந்தானா. பிராட்டி வந்தால் தான் எடுத்துட்டான், உப்புச்சாரெல்லாம் மற்றவள் கொடுத்து அனுப்பிச்சுட்டான் அப்படின்னு இருக்கிறதோ இல்லையோ அதை காட்டுற. யாவை த்வயாப்யுததி மந்தன யத்னலப்யா யாந்தர்ஹிதேதி ஜகதோன்மதனோத்யதோ பூ. யாவள் ஒருத்தி தோண வேணும் அப்படின்றபடியாலே நீ யத்னம் பட்டையோ ஆசையோடு யத்னம் பட்டையோ அவளே பிற்காலத்தில் ஒரு நாள் மறைந்து போனாள் அப்படின்றபடியாலே ஜகத்தியே இல்லை நாக்கிறேபார் அப்படின்னு ஆரம்பிச்சே ராமா.
ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். பெரிய பிராட்டியாரே தான் சீதா பிராட்டியா வந்தா. ராகவத்வே அபவத் சீதான், இவள் தான் சீதையா அவதரித்தாள். இவெல்லாம் காட்டுக்கு வந்திருக்கிறான். பெருமாளும் பிராட்டியாரும் இளைய பெருமாளும் காட்டுக்கு வந்திருக்கிற இடத்துல ராவணன் அபரிச்சுன்னு போயிட்டான் பிராட்டியாரே. இளைய பெருமாளும் சந்திச்சுக்கிறான். ஒருத்தர் பார்த்து இவர் கேட்குறார், பெருமாள் கேட்குறார், லக்ஷ்மணா இந்த மாதிரி ஒருத்தனை வந்துட்டு ஏன் எங்கள் பிராட்டி என்ன ஆனா அப்படின்னா, ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்த்தா கிடையாது, காணோம், பிராட்டியை காணோம். சுற்றி தேடி பார்க்குறான், காணோம். அப்படி சரி, அது தட்சிணத்தை பார்த்து எல்லாமே இந்த பிராணிகள் எல்லாம் தட்சிணத்தை பார்த்து தான் வருது. அதான் அந்தபடியால் அங்கே போய் பார்க்கலாம், என்ன நடக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். பார்த்த இடத்துல இந்த பெரிய ஜட்டாயும் சண்டை போட்ட இடம் வந்துடுச்சு. அந்த ஜட்டாயு சண்டை போட்ட இடத்துல ஜட்டாயு மகாராஜரை அவர் பார்க்கறதுக்கு கட்டாட்சிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கடந்திருந்த அந்த எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பார்த்தார். அதாவது இந்த ரத்த துளிகள் எல்லாம் இருந்தது, இந்த ரெக்கைகள் எல்லாம் இருந்தது, அந்த மாதிரி தேரெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு அசுரன் சீத்தையை இந்த மாதிரி அபகரணம் பண்ணியிருக்கான்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு பெருமாளுக்கு. அது சாப்பிட்ருக்கானா இல்லையா அதெல்லாம் கேட்கல, அசுரன் கையில் சீதை மாட்டிருக்கான்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு பெருமாளுக்கு. அங்கே சொல்கிற ஒரு ஆச்சரியமான வார்த்தை, லக்ஷ்மணனை கூப்பிட்டு அந்த ஆயுதம், தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிறார் பெருமாள். அது இந்த வில்லு அம்பு எல்லாம் கையில் பிடிச்சுண்டு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். வந்தது கோபம் பெருமாளுக்கு. இந்த இத்தனைக்கும் அந்த வில்லுக்குள்ள அம்பை பூட்டுட்டார் பெருமாள். பூட்டி பெருசாக ஒரு கர்ஜிக்கிறார். புரேவமே சாருததீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் யதிநாத்ய மைதிலீம் சதேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜகத் சசைலம் பரிவர்த்தயாம்யஹம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஜகத் சசைலம் பரிவர்த்தயாம்யஹம், அதாவது சதேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜகத் சசைலம் பரிவர்த்தயாம்யஹம். எத்தனை மனுஷர்களோ, எத்தனை தேவதைகளோ, எத்தனை கந்தர்வர்களோ, எத்தனை பன்னகங்களோ, எத்தனை சைலங்களோ, எத்தனை கடல்களோ, எத்தனை விஷயங்களோட கூடியிருக்கிற இந்த ஜெகத் இருக்கிறதோ இல்லையோ, பூமண்டலம் இருக்கிறதோ இல்லையோ, மொத்தத்தையும் பரிவர்த்தயாமியம் தலைக்கீழே ஆக்கி விடுற லக்ஷ்மணா. இன்னைக்கு ஒருத்தரையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஏன் விட்டு வைக்கிறது இல்லை? எப்போ எதோ இருக்குன்னா அதான் காட்டுறார். புரேவமே சாருததீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் யதி நாத்ய மைதிலி. என்னுடைய சீத்தை பிராட்டிய முன்னிருந்த வண்ணமே ஒரு ஆபத்து இல்லாதபடிக்கு எனக்கு முன்னாடி கொண்டு காட்டாம விட்டால், அது அசுரனா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், மனுஷன், கந்தர்வன், தேவன், யாரவனா இருக்கட்டும், மொத்தத்தையும் இந்த ஜெகத்துல ஒருத்தன் இல்லை இப்படின்னு ஆக்கி இந்த ஜெகத்தை பரிவர்த்தனம் பண்றேன், அதாவது தலைக்கீழே மாத்துடுறேன் அப்படின்னு ஒரு அம்பு எடுத்தார். உடனே பயந்து போயிட்டார் இளைய பெருமாள். இத்தனைக்கு இந்த கோபத்தோட பார்த்தவரை கிடையாது, பெருமாளை இந்த கோபத்தோட பார்த்தவரை கிடையாது. அந்த இளைய பெருமாளுக்கே வாயெல்லாம் உணர்ந்து போச்சு. அந்த மாதிரியான ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சு. ஐயோ, பெருமாள் இப்படியெல்லாம் பண்ணிவிட போறார் அப்படின்னு. உடனே காலில் விழுந்து, ராமா நீ இந்த கோபத்தை கொள்ளலாமா? யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு மொத்த ஜெகத்தையும் இல்லைனாக்கிற, எல்லாத்தையும் பரிவர்த்தயாமியம்னு எல்லாத்தையும் நான் தலைக்கீழே மாத்துடுறேன், எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டுண்டு அவரோட கோபத்தை தணித்து மேல்கொண்டு தேடலாம் வா அப்படின்னு போனார்னு சரித்திரம். அந்த விஷயத்தை தன் திருவுள்ளத்தில் கொண்டார் ஆழ்வான். அதை சொல்கிறார், யா அந்தர்ஹிதேதி, யார் ஒருத்தர் காணாமல் போனபடியாலே ஜெகத் உன்மதனோத்யதோ பூஹு, ஜகத்தை தலைகீழ மாத்திரேன்னு ஒருத்தன் யார் யத்னம் பண்ண ஆரம்பித்தானோ, யார் நிவர்த்தித்தானோ அப்படின்னு அர்த்தம். பிராட்டியார் கிடைக்கணும்னு சமுத்திரத்தை மந்தனம் பண்ணுறதுக்கும் முற்படுறான். அந்த கடைச்ச பிராட்டி காணாம போனாள்ன உடனே ஜகத்தையே தலைகீழ மாத்திரேன்னு தான் முற்பட்டான். இப்பேற்பட்ட அந்த பிராட்டி இதெல்லாம் எதனால பண்ணேன் பெருமானே? உனக்கு அவள் பேர்ல இருக்கிற ஆசையாலே தானே. மாதவஹ அப்படின்னு பேரே அதனாலே தானே வருது. யாச்ச பிரதிக்ஷண அபூர்வ ரசானுபந்தைஹி பாவைஹி பவந்தம் அபிநந்தயதே. தன்னுடைய புதுசான பாவங்கள் அப்பொழுது எம்பெருமானே ஆறாமுதம் அப்படின்னா அந்த எம்பெருமானே குமிழ்நீருட்டு அவன் முடிந்து போற அளவுக்கு தன்னுடைய சொவைஸ்வரூப்யேன சதானுபூதயாபி அபூர்வவது விஸ்மயமாததானயா அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டி இதெல்லாம் பார்த்துருக்கணும் ஸ்தோத்திர ரத்னத்தில். அப்பொழுது புதுசாக தன்னுடைய எத்தனை விதமான
ரசங்களால் அபூர்வ ரசானுபந்தை அப்படின்னு அபூர்வமான ரசானுபந்தங்களாலே அவனுக்கு புதுசு புதுசா ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாள் பிராட்டி. அந்த கொடுக்கறது எத்தனை நாள் நடக்கும் சுவாமினா, பிரதிக்ஷணம். என்னைக்கு வரைக்கும் 2 பேர் இருக்காளோ அன்னைக்கு வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு காட்டுறார். ஒவ்வொரு க்ஷணமும் புதுசு புதுசான அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கா பிராட்டி. அப்பேற்பட்ட அந்த அபிநந்தயத்தை, உனக்கு ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கிண்டே இருக்காளே இந்த பிராட்டி. அப்பேற்பட்ட பிராட்டி யாரோடே அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்லோகத்தில் அதுதான் காட்டுறது. யாவை த்வயாப்யுததி மந்தன யத்னலப்யா யாந்தர்ஹிதேதி ஜகதுன்மதனோத்யதோ பூஹு. இதையும் ஆளவந்தார் காட்டின ஒரு பிரக்கிரியையிலே காட்டுறார். யதர்த்தம் அம்போதிஹி அமந்தி அபந்திச்சா. அங்கே காட்டு ஒரு வரியில காட்டினார், இங்கே 2 வரியா காட்டுட்டார். அவ்வளோதான் விஷயம். ஆளவந்தார் ஒரு வரியில காட்டினார், ஆழ்வான் 2 வரியில காட்டுட்டார். அப்போ முன்னாடி சொன்ன விஷயத்தை தப்பாம அப்படியே காட்டக்கூடியவர் அப்படின்றத பார்க்குறோம். யாச்ச பிரதிக்ஷண அபூர்வ ரசானுபந்தைஹி பாவைஹி பவந்தம் அபிநந்தயதே சதைவ அப்படின்னு. சதைவ என்னைக்கு வரைக்கும் அவள் இருக்கிறாளோ அன்னைக்கு வரைக்கும் அது இந்த புதுசு புதுசான அனுபவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத காட்டினாரே. இப்பேற்பட்ட அந்த பிரபிராட்டியார் 3வதா ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். ரூபஸ்ரீயா குணகணீர் விபவேன தாம்னா பாவைருதார மதுரைச்சதுரைச்சரித்ரைஹி நித்யம் தவைவ சதிருஷீம் ஸ்ரீயமீஸ்வரீம் தாம் த்வாஞ்சாஞ்சிதः பரிஜரேயமுதீர்ண பாவஹ. ரூபஸ்ரீயா குணகணீஹி. இந்த பெரிய பிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் என்ன ஒற்றுமை ஒப்புமை அப்படின்னா, பல விதங்கள்ல இந்த ஒப்புமை இருக்கிறது. முதல்ல சொல்லக்கூடியது ராமாயணம். ரொம்ப ஆச்சரியமா காட்டுறது. தயா சராஜர்ஷி சுதோபிராமயா சமேயிவானுத்தம ராஜகன்யயா அதீவ ராம சுஷுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிமாமரேஸ்வரஹ அப்படின்றது. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்துடுத்து. நடந்த உடனே அவ 2 பேரும் அயோத்திக்கு திரும்பி வரா. வந்த காலத்துல ஒரு 12 வருஷ காலம் ஆனந்தமா கழித்தார்கள். அந்த ஆனந்தமா இருக்கிறச்சே எப்படி இருந்தா, ஒருத்தர் எப்படி இருந்தான்னா அதை வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் இது. தயாச ராஜர்ஷி சுதோபிராமயா சமேயிவானுத்தம ராஜகன்யயா. எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா ராஜரிஷி சுதன். ராஜரிஷியும் பெயர் பெற்றவன் தசரத சக்கரவர்த்தி. அந்த ராஜரிஷிக்கு சுதனா பெருமாள் இக்ஷ்வாகு வம்ச பிரபவனா இருக்கிறார். அப்படின்னா அவனுக்கு ஏற்ப இவளுக்கு உண்டான ஆபிஜாத்தியம் என்னது, சுதோ, அதாவது உத்தம ராஜ கன்யை அப்படிங்கிற. உத்தம ராஜ கன்யன்னு உத்தமராஜன் ஜனகன், அவனுடைய கன்யையா இருக்கிறா இவள். இவளுக்கு அந்த ஆபிஜாத்தியத்துல சாமியம் உண்டு, அதாவது ஒப்புமை உண்டு. சாமியம்னா ஒப்புமை உண்டு அப்படின்னு காட்டுறது, துல்லியத்தை உண்டு அப்படின்னு காட்டுறது. ஓ, அவன் அதாவது எம்பெருமான் ராஜரிஷி சுதன், இவள் உத்தம ராஜகன்யை. அதே மாதிரி அவன் ராமன். ராமன்னா என்ன அப்படின்னா, இவள் அதாவது எம்பெருமான் தன்னுடைய ரூபௌதாரிய குணையை பும்சான் திருஷ்டி சித்தாபகாரிணம் அப்படின்னு தன்னுடைய ரூபத்தாலையும் குணத்தாலையும் ஆண்களும் பெண்ணுடைய உடுக்கப்பண்ணும் தன்னுடைய இந்த பெருமையை காட்டுறது. அதனால ரமயதீதி ராமஹா. தன்னுடைய ரூபத்தாலையும் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்றான். தன்னுடைய குணங்களாலையும் சேஷ்டித்தங்களாலையும் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்றான்னா அவனுக்கு தான் ராமன்னு பேரு. ரமயதி, எல்லாருக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்றவன். இவள் எப்படி இருக்கிறான்னா அபிராமா அப்படின்னு பேர். அந்த எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை அவ்வளோ உண்டு பண்றவள். எந்த மாதிரி சுவாமி இவள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்றாள்னா, எல்லாருடைய ஆனந்தத்துக்காக பிராட்டி இல்லை. பிராட்டி இருக்கிறது பெருமாளுடைய ஆனந்தத்துக்காகவே. ஆனா அது எப்படி இருக்கும்னா, எம்பெருமான் எல்லாருக்குமாக என்ன ஆனந்தத்தை உண்டு பண்றானோ அத்தனை ஆனந்தத்தையும் அவன் ஒருத்தனுக்கே இவள் உண்டாக்குறான். இதான் முன்னாடி பார்த்தோம். பவந்தம் அபிநந்தயதே அப்படின்னு இப்போதான் இது முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரி இவள் அவனுக்காகவே அந்த ஆனந்தத்தை உண்டு பண்றவளானபடியாலே இவளுக்கு அபிராமா அப்படின்னு பேர். அப்போ அவன் ராமன், இவள் அபிராமை. மூன்றாவதா காட்டினார் அவன் விபு.
விபுன்னா எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கிறா, எல்லாவற்றையும் வியாபித்து இவளை அனுபவிக்கணும் பார்க்குறான். ஸோ வைஸ்வரூப்யேன சதா அனுபூதயா அப்படி அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ தன்னுடைய விஸ்வரூபத்தெல்லாம் கொண்டு இவன் அவளை அனுபவிக்கணும் அப்படின்றபடியாலே இவளை அனுபவிக்கிறதுக்காக ஒரு விபு வேஷத்தை கொண்டா. அவள் என்னவா மாறுவான்னா அதிகாமை, அபிராமையா எழுந்தவள் அந்த எம்பெருமானுக்காக அதிகாமையா மாறுறாள். அந்த எம்பெருமானுக்கு அந்த இடத்துலையும் ரூபேண சதானுபூதையாபி அபூர்வவத் விஸ்மயமா ததானா அப்படின்னு காட்டுறாளையோ. முன்னாடி இருந்த அனுபவத்தை இப்போ அனுபவிக்க முடியாது, இப்போ இருந்தது அடுத்த க்ஷணம் கிடையாது, அப்படி இப்போதான் பார்த்தோம். அந்த விஷயத்தை இங்க காட்டுறார் அதிகாமை. அப்ப அவன் ராஜர்ஷி சுதன், இவள் உத்தம ராஜகன்யை. அவன் ராமன், இவள் அபிராமை. அவன் விபு, இவள் அதிகாமை. இது எல்லாவற்றையும் வச்சுண்டு தான் விஷ்ணு இவாம ஸ்ரீயாசக, அதாவது ஸ்ரீயா விஷ்ணு இவ அமரேஸ்வரஹா சுசுபே அப்படின்னு அமரர்களுக்கு ஈஸ்வரனான அந்த எம்பெருமான் எப்படி பெரிய பிராட்டியாரோட அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறானோ அந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் சோபித்தார்கள். ராமனும் இந்த மாதிரி சோபித்தான் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த விஷயத்தை கொண்டு தான் ஹனுமான் சொல்ற ஒரு வார்த்தை துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேஹீம் தஞ்சேயமசிதே க்ஷணா. துல்யசீல வயோவிருத்தாம், இவனுடைய சீலம் பார்த்தால் அவனுக்கு துல்லியமா இவளுக்கு உண்டான சீலம். என்ன சீலம் அப்படின்னாக்கா அந்த ஒழுக்கம். அந்த எம்பெருமானுக்கு எப்படியோ அதே ஒழுக்கம் தான் இவளுக்கும். எல்லாரும் ரட்சிக்கணுன்றதுலேயே ஆசை. துல்யசீல வயோ விருத்தாம், அவனுக்கு ஒரு வயசு அப்படின்னா அவன் யுவா குமாரஹா அப்படின்னு இருக்கிறான். இவரு யுவதி ச குமாரிணி அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வயசு. துல்யசீல வயோ விருத்தாம், ஒரு சீலம் கொண்டது மட்டும் இல்லை, அவன் சரணாகதி பண்றவர்களெல்லாம் ரட்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு விரதம் கொண்டவன் மட்டும் இல்லை, ரட்சிக்கிறான். அந்த மாதிரி இவள் எல்லாருக்கும் புருஷகாரம் பண்றேன்னு ஒரு வாய் வார்த்தையை சொல்லலை, அது விருத்தியால பண்ணி காட்டினாள். ஹனுமானிடமிருந்து அத்தனை ராட்சசிகள் எல்லாம் காத்து கொடுத்தாள். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யா அபிஜன லக்ஷணாம். அந்த அபிஜன லக்ஷணம் தான் முன்னாடி பார்த்தோம். ராஜர்ஷி சுதஹ ஏஷா ராஜகன்யா, உத்தம ராஜகன்யா அப்படின்றத பார்த்தோம். துல்யா அபிஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேஹீம் தஞ்சேயம் அசிதே க்ஷணா. அந்த ராகவனுக்கு பிராட்டி ஒப்பு, பிராட்டிக்கு போனா போகிறது அவனும் ஒப்பு வச்சுக்கலான்னா. ஏன் சுவாமி இது நியாயமா அப்படின்னா அசிதே க்ஷணா, என்னதான் ரெண்டு பேருக்கும் துல்யத்தை அப்படின்னு துலனம் பண்ணிட்டே வந்தாலும் இவனுடைய மொத்தம் திருமேனி அழகெல்லாம் கூட்டி கொண்டாலும் அவளுடைய ஒரு கண்ணழகுக்கு போராதுன்னு காட்டுட்டார். அசிதே க்ஷணா, அதிகப்படியான அழகு அவள் பக்கத்தில் உண்டு ஆனபடியால் அப்படின்னு காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த துல்லியத்தை அப்படின்னு அப்படி காட்டிருக்காரோ இல்லையோ, அதே தான் இங்கே அனுபவிக்கிறார். ரூபஸ்ரீயா குணகணைஹி விபவேன தாம்னா. அந்த ரூபம், அவளுடைய திருமேனி அழகு எப்படி இருக்கும்னா பெருமாளுடைய திருமேனிக்கு ஒப்ப வருவா. தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேச்ச மானுஷி அப்படின்னு அந்த எம்பெருமான் எந்த தேகத்தை கொள்றானோ அந்த தேகத்தோட இவளும் வந்துடுறான். ஸ்ரீயா, அவனுக்கு என்ன ஐஸ்வர்யமோ அதே ஐஸ்வர்யம் இவளுக்கும். குணகணைஹி, அவனுக்கு ரட்சிக்கிறதுல எத்தனை குணங்கள் வேணுமோ அந்த குணங்கள் எல்லாம் இவளுக்கும் உண்டு. அதாவது காருண்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, எல்லாமே இவளுக்கும் உண்டு. விபவே நதாம்னா, எத்தனை விபவங்கள், அதாவது தன்னுடைய அவதாரங்கள், எண்ணிறந்த அவதாரங்களும். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அப்படின்னு அவன் எந்த மாதிரியான அவதாரங்கள் எடுத்தாலும் அந்த இடத்துல எல்லாம் இவளும் தான் வந்து பின்தொடர்ந்து அவதரிக்கிறான். அந்த விபவம். அதே மாதிரி தாம, ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த எம்பெருமான் வீத்திருக்கிறான்னா அதே ஸ்ரீவைகுண்டத்தில் இவளும் இருக்கிறான். அவன் அனந்த போகத்தில் இருக்கிறான்னா அதே அனந்த போகத்தில் பக்கத்திலே இவள் உட்கார்ந்துருக்கிறான். அந்த மாதிரி பாவைஹி உதார மதுரைஹி, பாவை உதார மதுரைஹி அப்படின்னு காட்டுறா. அவளுடைய பாவங்கள், அவர்கள் இருவர்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசி வச்சுட்டு இருப்பாரோ. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹனுமான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அங்கே ரெண்டு பேரும்
எங்கேயோ இருக்கிறா, சந்திச்சுக்கவே இல்லை 10 மாசமா. பெருமாளான கிஷ்கிந்தையில் இருக்கார், பிராட்டியாரான அசோகவனிக்கையில் இருக்கிறா. ஆனால் கிட்ட போய் இந்த பெரிய பிராட்டியாரை கேட்குறச்சே, சீதா பிராட்டியாரை கேட்குறச்சே, அவள் சொல்கிற ஒரு வார்த்தை, அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயதா. எப்படி சூரியனை விட்டு ஒளியானது தனித்து இருக்காதோ அந்த மாதிரி ராமனை விட்டு நான் தனித்து இருக்க முடியாது. ராமன் தான் சூரியன், நான் தான் ஒளி. சரின்னு கேட்டு தலையாட்டி இப்படி வந்துட்டார் ஹனுமான். இங்கே வந்து பெருமாள் கிட்ட முன்னாடி நிற்கிறச்சே, பெருமாள் பார்த்தார், ஓஹோ இந்த வார்த்தையை சொல்லியிருக்காள் போல இருக்கு, அதான் தேஜஸ் இருக்கிறது, அதை நாமளும் சொல்லி காட்டுவோம் அப்படின்னு இவரும் அதே வார்த்தையை சொல்றார், அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. என்னை விட்டு பிரிந்தவள் கிடையாது பிராட்டி, எப்படி ஒரு சூரியனை விட்டு ஒளி தவிர்க்க முடியாதோ அப்படின்னு. ஹனுமான் ஆச்சரியப்பட்டு போனார். 2 பேரும் இந்த மாதிரி ஒரே வார்த்தையை என்ன சொல்றார், ஒரே உதாரணம் கொடுக்குறா, ஒரே வார்த்தை என்ன சொல்றான்னா அதான் காட்டுறா, பாவைஹி உதார மதுரைஹி. உதார மதுரைஹி, உதாரம்னா என்ன, எத்தனை ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்களெல்லாம் ரட்சிக்கிறதே இவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாவம், உதாரமா இருக்கக்கூடிய. தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பேற்பட்ட ராவணனுக்கும் அடைக்கலம் கொடுக்குறேன்னு தான் பெருமாள் கூப்பிட்டார். அவன் வரலன்றது அவனுடைய இழவு. ஆனால் அடைக்கலம் கொடுக்குற இடத்துல பெருமாளுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது, 2 பேருக்கும் சமானமாக கொடுக்குறேன்னு தான் காட்டுட்டார். அதே தான் பிராட்டிக்கும். அப்போ யாரானாலும் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த உதார பாவம். அதே மாதிரி அந்த உதாரமாக இருக்கிறச்சேவும் அது இனிமையாக இருக்குமான்னா மதுரைஹி பாவைஹி, அது மதுரமாக இருக்கிறது. அவர்களுடைய பாவம் இருக்கிறதே ரொம்ப மதுரமான பாவம். அவர்களுடைய அந்த பாவம் நமக்கு நினைக்கிறச்சே அவ்வளோ இனிமையாக இருக்கிறது, நமக்கு அவ்வளோ நன்மையை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதை சொல்கிறது இங்கே பாவை உதார மதுரைஹி சதுரை சரித்ரைஹி. இங்கே மட்டும் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற, சரித்ரைஹின்னு சொன்னாலேயே நமக்கு அந்த துல்லியத்தை கிடைச்சிடும். துல்லியசீல வயோவிருத்தா மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒரு சீலத்தாலும் ரூபத்தாலும் வயசாலையும் அபிஜனத்தாலையும் இதெல்லாவத்தாலையும் 2 பேருக்கும் ஒப்புமை உண்டு அப்படின்னு காட்டி, ஆனால் ஒன்று மட்டும்தான் உண்டு, ராமன். இவள் அசிதேக்ஷனா அப்படின்னு கண்ணழகு படைத்தவள் அப்படின்னு காட்டி ஒரு அதிகப்படியாக காட்டுறாள் இல்லையோ. அந்த மாதிரி இங்கே சொல்கிறச்சே சரித்ரைஹி அப்படின்னு சொன்னாலேயே 2 பேருக்கும் அந்த தங்களுடைய இந்த சங்கல்பத்தால் நிற்கக்கூடிய அந்த சரித்திரங்களை காட்டுடலாம். பெருமாளும் சரணாகத வத்சலன், அவன் தன்னுடைய தர்மத்தை மீறினவன் கிடையாதுன்னு சரித்திரம் காட்டுடலாம். இவளும் புருஷகார பூத்தமாக இருந்து சரித்திரத்தை நடத்தி காட்டினாலும் சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்கிறச்சே சதுரை சரித்திரையும் காட்டுறான், சதுரமான சரித்திரம்ன்ற. ஏன்னா சதுரமான சரித்திரம்னா பெருமாள் சரித்திரத்தை காட்டிலும் ஒரு படி மேலான சரித்திரம்னு. என்னது, பெருமாளானும் சில பேரை நான் கொள்றேன், இப்போ தான் பார்த்தோமே, நான் ஜெகத்தை பரிவர்த்தனை பண்ணுறேன், யாரோ ஒருத்தன் பண்ண விஷயத்துக்கு மொத்தம் ஜெகத்தை தலைக்கீழ் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு க்ஷணம் கோபம் கொண்டா பெருமாள். ஆனால் இந்த ஒரு அரைக்ஷணமான கோபம் கொண்டு பிராட்டி இந்த ராட்சசிகளை காட்டி கொடுத்தாளான்னா கிடையவே கிடையாது. அந்த இடத்துல சொல்கிறச்சே ராஜசம்சய வசியானாம் கக்குப்பியது வானரோத்தம் அப்படின்னு, யார் இந்த ராஜசம்சய வசியானாம் குருமந்தியானாம் ததாஜ்யான்னு எல்லாமே அவனுடைய ஒரு ராஜாவுக்கு ஆட்பட்டு அவன் சொன்னபடிக்கு நடக்கக்கூடிய இந்த அப்பாவிகளான இந்த ராட்சசிகளை பார்த்து யாருப்பா கோபப்பட்டுக்கிறார். நகஷ்டின் நாபராத்தியதி அப்படின்னு பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் லவங்கமா காரியம் கருணமார்கேன நகஷ்டின் நாபராதி. லோகத்தில் தப்பு பண்ணாதவாளே கிடையாது. அப்போ எல்லோரும் மன்னிச்சுன்னா நம்ம நடக்கணும் அப்படின்னு எல்லாம் காட்டணும்னா அதான் காட்டுறா. சதுரை சரித்ரைஹி நித்யம் தவை வசதிருஷி, எப்பொழுதுமே உன்னோடு ஒத்த அந்த பெருமையோடு இருக்கிறவள் பிராட்டி. நேரம் அந்த கத்தியத்தில் அப்படியே எடுத்திருப்பார். அதாவது ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் இதெல்லாம் காட்டுறச்சே அந்த எம்பெருமானுக்கு சேரதான் சொல்லுவார். அதாவது பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்படின்றார். இப்போ எம்பெருமானுக்கு அபிமதமாக இருக்கும்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அபிமதமாக இருக்கிறதுன்றது அவனுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொன்னும் அனுரூபமாக இருக்கிறதுன்னு காட்டுறாளா. அப்போ எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூப ரூப குண விபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு அனுரூபமானான்னா அதுக்கு ஒப்பான அப்படின்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டக்கூடிய விஷயம். சீல ரூப குணவிலாசாதிபிகி
ஆத்மானுரூபயா ஸ்ரீயா சகாசீனம் அப்படின்னு அந்த கத்தியத்தில் அவர் எடுத்து காட்டின விஷயத்த இவர் கொஞ்சம் விஸ்தாரமாக காட்டிருப்பார் இங்க. நித்யம் தவைவ சதிருஷி, உன்னோட ஒத்தவளான அந்த பிராட்டியார் இருக்காளே, அப்பேற்பட்ட ஸ்ரீயம் ஈஸ்வரீம் தாம் துவாம் ச, அந்த ஸ்ரீயா இருக்கிறா, ஈஸ்வரியா இருக்கிறா. இங்க ஸ்ரீ ஈஸ்வரி ரெண்டும் ஒரே வியக்தியா குறிக்கிறத ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஸ்ரீன்றதுலயே ரெண்டும் காட்டப்படுறது. ஈஸ்வரின்னா என்ன, எல்லாரையும் நியமிக்கக்கூடியவள். இவள் எப்படி நியமிக்கலாம்? பெருமாள் தானே ஈஸ்வரன், அவன் தானே சுவாபாவிகமான ஈஸ்வரனா இருக்கிறான்னா, அவனுக்கு பத்னியா இருக்கிறபடியால இவளுக்கு இந்த ஈஸ்வரித்துவம் உண்டு, அதான் நியமனம் உண்டு, ஈசித்திருத்தம் உண்டு. அப்போ ஈஸ்வரியா இருக்கிறா, ஈஸ்வரி சர்வபூதானாம் அப்படின்னு வேதமே கொண்டாடுறது. அந்த மாதிரியா இருக்கிற அவள், அதை தான் முன்னாடி பார்த்தோம். தேவி மாறாவார் திருமகள் பூமி ஏவ மற்றவர் ஆட்சிவார்னா, அந்த ஏவரத்துக்கு அந்த ஈஸ்வரித்துவம் வேணுமோ இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரியும் அவள் எப்படி இருக்கான்னா ஸ்ரீயா இருக்கிறா. அப்போ தானும் உன்னைய சேவித்து கொண்டும் இருக்கிறாள், எங்களாலே சேவிக்கப்படுமவளாகவும் இருக்கிறாள். அப்பேற்பட்ட பூர்வ வாக்கியத்தாலே ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தம் காட்டப்பட்டது, உத்தர வாக்கியத்தாலே ஈஸ்வரி சப்தத்துடைய வாக்கியம் காட்டப்பட்டது. ஸ்ரீயம் ஈஸ்வரீம் தாம் துவாம் ச, அந்த பிராட்டியாரையும் உன்னையும் கூட, தாம் துவாம் ச, அந்த பிராட்டியாரையும் ஸ்ரீமதே நாராயணாய, அதே விஷயத்தை இங்கே அப்படியே காட்டுட்டார். தான் துவாம் ச அஞ்சித பரிச்சரேயம், அஞ்சிதா சேவகனா அந்த பாவத்தோட, பரிச்சரேயம் நான் சேவை பண்ணிட்டே இருக்கணும். உதீர்ண பாவஹா, எப்பொழுதும் உனக்கு ஆட்பட்டவனாய், அதாவது பத்தாஞ்சலிபுட்டா, அதாவது கிருத்தாஞ்சலிபுட்டா நித்தியம் அத்தியந்த சாத்வச வினயாவனதோ பூத்வா அப்படின்னு ஒரு இடத்துல கிருத்தாஞ்சலிபுட்டா பகவந்தம் அவிச்சின்ன ஸ்ரோதோரூபேண அவலோகன ஆசிதா, அதெல்லாம் காட்டுறச்சே அந்த அஞ்சலி பத்தனாக இருந்து தான் மேலே அந்த அந்த அத்தியந்த சாத்வச வினயாவனத்தோ பூத்வான், அந்த வினயத்தோட கூடி அவன் அந்த கைங்கரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அப்படின்னு காட்டுறாரே, அது அப்படியே காட்டுறார். பரிச்சரேயம் உதீர்ண பாவஹா, அந்த தாழ்ந்த பாவத்தோடையே, அதாவது அந்த அந்த உதீர்ண பாவகன்னா ரொம்ப அந்த கைங்கரியம் பண்ணுற அந்த பாவம், உத்தமமான பாவம். அது எப்படி இருக்கணும்னா, என்னுடைய யோக்கியத்தையை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு, என்னுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு நான் பண்ணக்கூடிய கைங்கரியம், அதை காட்டுற. தான் துவாஞ்சாஞ்சித பரிச்சரேயம் உதீர்ண பாவா, அந்த பாவத்தோட கூட நான் தேவரீருடைய 2 திருவடிகளுக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு அந்த சேர்த்தியிலே கைங்கரத்தை பிரார்த்திக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வரும், இது முன்னாடி நித்திய சூரிகளோட சேரணும் காட்டார். முதல்ல பெருமாள் அனுபவிக்கணும் பிரார்த்தனை பண்ணார் 76வது ஸ்லோகத்தில். 77 நித்திய சூரிகளோட சேரணும், ஏன்னா அதுதான் அந்த அனுபவத்துக்கு பூர்த்தி அப்படின்னு காட்டினார். இப்போ அடுத்த 3 ஸ்லோகங்களாலே திரும்பவும் பெருமாள் பின்னாடியே போயிட்டாரே சுவாமி. நித்திய சூரிகள்னா அவர் பக்கத்தில் நின்று கைங்கரம் பண்ண வேண்டாவோ அப்படின்னா, இதுக்கு தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை காட்டிருப்பார். பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு எது பிரதம பருவம், எது மத்தியம பருவம், எது சரம பருவம், அப்படி 3 விஷயங்களை காட்டிருப்பார். அதில் முதல்ல பிரதம பருவம் எதுன்னா ஆச்சாரியன் பண்ணக்கூடிய கைங்கரியம், பகவத் அதாவது பிராப்தியத்துக்கு பிரதம பருவம் அப்படின்னு காட்டுறாங்க. பிராப்தியத்துக்கு பிரதம பருவம் எதுன்னா ஆச்சாரிய கைங்கரியம். மத்தியம பருவம் எது அப்படின்னா அதுதான் பகவத் கைங்கரியம். சரம பருவம் எது அப்படின்னாக்கா அதான் காட்டுற கடைசியில் ஆச்சாரிய கைங்கரியம், அதாவது பாகவத கைங்கரியம் அப்படின்னு. இந்த 3 விஷயங்கள், பிரதம பருவம், மத்தியம பருவம், சரம பருவம். நாம் என்ன நினச்சிப்போம், பெருமாள் பிரதம பருவம், பாகவதர்கள் மத்தியம பருவம், ஆச்சாரியர்கள் சரம பருவம் ஆனபடியாலே பெருமாள் கிட்ட முதல்ல போகிறேன், இது இந்த கிரமத்தில் வந்துடுது. பெருமாள் கிட்ட முதல்ல போகிறேன் வந்துடுது. 2வதா பாகவதர்கள்கிட்ட போகிறேன் 2வதா வந்துடுச்சு. 3வதா நேராக ஆச்சாரனை சொல்லியிருக்க வேண்டாவோ, திரும்ப பெருமாள் கிட்ட ஏன் வரார் அப்படின்னாக்கா, இது வேறமா கொள்ள வேண்டாம், இது வேற ஒன்றும் இல்லை. இந்த 3வது என்னன்னா ஆச்சார சரம பருவம் அப்படின்னா ஆச்சார கைங்கரியம். அவன் இந்த பெருமாளை விட்டுட்டு ஆச்சாரம் பண்ணக்கூடிய கைங்கரியம்னு நான் வச்சுட்டா, அதுதான் தப்புன்னு காட்டுறான். ஏன் தப்புன்னா, எப்பேற்பட்ட சரமபர்ம நிஷ்டனாக இருந்தாலும் இந்த 3 புள்ளிகள்லையும் நம்ம கைங்கரம் பண்ணாமல் தப்பிச்சுட முடியாது. மதுர கவி ஆழ்வாராலையும் இது தப்பிக்க முடியல.
திருதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோலம் திருவுருக்கான் பண்ணான் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துருச்சு. ஏன் இது அப்படின்னாக்கா, இந்த பெருமாளுக்கு பாகவதர்களுக்கு கைங்கரம் பண்ண ஆசையா இருக்கும், பாகவதர்களுக்கு ஆச்சார கைங்கரம் பண்ண ஆசையா இருக்கும், ஆச்சாரியனுக்கு திரும்பவும் எம்பெருமான கைங்கரம் பண்ணாதான் ஆசையா இருக்கும். அப்போ ஆச்சாரன் காட்டி கொடுக்குற கைங்கரம் என்னன்னா ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அந்த அதாவது நித்தியசூரிகள் சேவிக்கப்படுபவனான அந்த எம்பெருமான், தேவதேவனான அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அப்பேற்பட்ட அந்த தேவதேவனான எம்பெருமானுக்கும் தேவதேவ திவ்ய மகிஷியான பிராட்டிக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ணணுன்றத ஆச்சாரியன் கேட்க போறார், ஆச்சாரியன் காட்ட போறார். அப்போ இந்த ஆச்சாரியனுடைய கைங்கரியம் நமக்கு எப்போ கை கூடும்னா, திரும்பவும் வந்து இந்த சேர்த்திக்கு கைங்கரம் பண்ணாதான் அது பூர்த்தி ஆகும். ஆனபடியாலே முதல்ல பெருமாளை தனியாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டார். அதாவது பெருமாளும் பிராட்டியும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். ரெண்டாவது, அதுக்கு பூர்த்திய சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் பக்கத்தில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மூன்றாவது, அந்த நித்தியசூரிகள் தான் பகவத் அனுபவ தேசிகர்களோ இல்லையோ, அப்போ அவர்கள் காட்டவே, அவர்களெல்லாம் எப்படி காட்டுறான்னா, அவர்கள் அந்த முறையை தான் காட்டுறான். பெரிய பிராட்டுக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து தான் கைங்கரம் பண்ணணும், அவள் அந்த முறையை காட்டவே இவரும் இப்போ அதே ஆச்சரியமா அந்த பிரார்த்தனையை காட்டுறார். தாம் துவாம் ச பரிச்சரேயம் அப்படின்னு, அஞ்சிதா பரிச்சரேயம் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை பண்றார். அப்படின்னு இந்த அன்வயத்தை கொண்டால் ரொம்ப ஆச்சரியமான இந்த புழக்கத்தில் இந்த 3 ஸ்லோகங்களால பிராட்டியாருடைய வைபவங்கள் எல்லாம் சொல்லி, அப்பேற்பட்ட அந்த பிராட்டியாரோட கூடினவன் ஸ்ரீவல்லபா அப்படின்னு அதை அந்த இடத்துல சொல்லியிருப்பாரோ இல்லையோ எம்பெருமானார். அதை சொல்றச்சே, சுவாபிமத நித்திய நிரவத்திய அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலா கணபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா அப்படின்னு அந்த ஒரு சூர்ணிகையால என்ன காட்டுப்பாரோ அந்த கத்தியத்தில், அந்த விஷயத்தை இந்த புழக்கத்தில் அப்படியே காட்டுப்பார் ஆழ்வான். அந்த பெரிய பிராட்டியாருடைய வைபவம் வரைக்கும் இப்பொழுது நம்ம பார்த்தோம் 80வது ஸ்லோகம் பரியந்தமாக. இது மேலே பூமி பிராட்டியாரோட பெருமாள் கூடியிருக்கிறபடி என்ன, முதலான அந்த நித்தியசூரிகள், அந்த முதலான பத்னி பரிஜனங்களோட கூடியிருக்கிற இருப்பு என்ன, மத்துமுண்டான வைபவங்கள் என்னன்றது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் சுவாமிகள் சாதிக்க இருக்கிறார். அதாவது ஸ்ரீவல்லபான் சொன்ன உடனே ஏவம்பூத பூமி நீளா நாயக்கான்னு எடுக்கணுமோ இல்லையோ, அந்த விஷயங்கள் எல்லாம் மேலே எடுத்து காட்டுறார். இதெல்லாமே அடுத்தடுத்த உபன்யாசங்கள் அனுபவிக்க பிராப்தம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்துள்ளமைக்கு ஸ்ரீ ஜிஆர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடி, எம்ஓ பார்த்தசாரதி சேரிட்டிஸ் நிறுவனத்தினருக்கும் அந்த சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, கேட்ட பொறுமையோட கேட்டிருந்த தேவரேனுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நிற்கிறேன். குற்றங்குறைகளை சமிக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.